ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது மினிமம் ஒன் ஷாட் 2 ஃபைல் பார்ட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி இன்பிளை பண்ணாக்க நம்ம நம்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, நம்பிட்டு ஹேங் சொல்கிறாங்க, என்ன நடக்குது, இருக்காங்க வந்து ஏன் கேட்குறாங்க, ஹேங் அது சொல்கிறாங்க ஜிமின் பேபி அபார்ஷன் சொல்கிறாங்க. என்ன நம்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் ஜிமின் பேபி அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஹார்ட் பிரேக் ஆகுது. பேபி அபார்ஷன் ஏன் நம்பிட்டு கேட்குறாங்க. இல்லை ஹேங் அது சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு பேபி ஹோல்டு கூட கஷ்டமாக இருக்கா நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன், என்ன ஹேங் தப்பாக புரிஞ்சுக்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஹேங் அப்படி இல்லை அது சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பு தான். நம்ம என்ன நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அப்படி பண்ண தப்பு தான். ஆனால் அதுக்காக குழந்தை சொல்கிறேன், குழந்தை தப்பு நினச்சி நம்பிட்டு கேட்குறாங்க. என் சின்ன நம்ம வாசனை இல்லையே, ஏன் இப்படி ஒரு முடிவும் கேட்குறாங்க. இப்போ நம்ம நான் என்ன பார்க்குறாங்க ஹேங் அது உங்களுக்காக சொல்கிறாங்க, எனக்காக வாசு கேட்குறாங்க. ஆமாம் ஹேங், நீங்கள் சின்ன ஹேங் லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிட்டு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹேங், ஜிம் சொன்னா நீங்கள் ஜிம் ஹேங் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவன் நீங்கள் ஆண்டிக்கிட்டே ஜிம்முக்கு என்ஜாய் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டிக்கு சடனாக ஹெல்த் முடியாமல் போகிறதுனால சடனாக அவங்க இறந்து போகிற சுச்சுவேஷன், இறந்து போகிற டைமில் தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிச்சிட்டாங்க. சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. அதனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணுறீங்க, நிறைய வந்து மனசு உடஞ்சி போயிருக்கீங்க. இது ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜிம் ரொம்ப அழகாக ஏற்கனவே அப்பா அம்மா விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போவே ஆண்டிக்கும் நம்பிச்சுக்கும் பர்டன் ஆகிட்டேன். அகைன் மறுபடியும் ஆண்டி போகிறப்ப நம்ம ஜிம் நம்பிச்சு ஹேண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இன்னும் அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பர்டனாக இருக்கேன். நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்பிச்சு ரொம்ப பாவம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் லைஃப் ஆசைப்படுற சின்ன தான். அவர் சின்ன எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ மேரேஜ் இருக்குது, சரி அட்லீஸ்ட் ஒரு டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போகிறோன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அவருக்கு தெரியாமல் நடந்த ஒரு தப்பு. இதெல்லாம் உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. சின்ன ஹேங்கும் நம்பிச்சு ஹேங்கும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நான் பேபி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து படிக்கணும், நம்ம வந்து ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எதாவது சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு ரெண்டு மோது கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங், உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுங்களா, சின்ன ஹேங் தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க இல்லையா. அதனால தான் இப்போதைக்கு நாங்கள் ஃபாரின் போயிட்டாக்கா பேபி அபார்ஷன் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், அவங்க லைஃப் நல்லா இருக்கலாம் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இந்த முடிவில் யார் கேட்டால் மட்டும் தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்னா யார் கேட்டால் மட்டும் தான் அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டனா நம்பிட்டு கேட்குறாங்க. ஹேங் அதை சொல்கிறாங்களா, அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டனா நான் நினச்சேன் அவன் என்னோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஹேங் அதை சொல்கிறாங்க. அவன் நான் சின்ன பையன் என்னோட குழந்தைன்னு நினச்சேன். நான் பண்ண பெரிய தப்பு தான். சரியா 17 இயர்ஸில் இப்படி ப்ரெக்னென்ட் ஆகணும் ரொம்ப தப்பு. அது தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. அது கூட வீட்டை சொல்லலை கேட்குறாங்க. இல்லை எங்க நீங்கள் தெரியாமல் பண்ணீங்க, அது தெரிஞ்சு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவேன். எனக்கே தெரியும் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டு. நீங்கள் தெரியாமல் தானே எனக்கு தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. நம்பிச்சிருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த முடிவு எடுத்தா சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணி இந்த முடிவு எப்போ எடுத்தா சொல்லி கேட்குறாங்க. அது கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி +2 படிச்சுட்டு இருந்த எக்ஸாம் கொண்டே முடிவு எடுத்துட்டான். நீங்கள் ஜினா கூட்டு வந்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஆண்டிக்கிட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு ஃபாரின் போகலாம் முடிவு எடுத்தான். நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபாரின் காலேஜில் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டு போன முடிவு பண்ணிட்டேன் நான் கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு இப்போ எடுத்த முடிவில் முன்னாடியே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ எடுத்த முடிவு அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு கால் வருது. நம்பிச்சிட்டு போன பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நம்பிச்சு சார் சொல்கிறாங்க. சொல்லி ஃபிக்ஸ் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் எனக்கு நம்பிச்சோட அசிஸ்டன்ட் ஓகே அசிஸ்டன்ட் இப்போ ஒரு கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கவர் இருக்குது செப்டென்ட் ஒரு கொரியர் வந்துருக்கு. நான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தது ஆஃபீஸ் சம்மந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா சொல்கிறாங்க. அது உங்களுக்கான டிவோர்ஸ் பேப்பர் சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் நம்பிச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஜிம்மி சார் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டிவோர்ஸ் மியூச்சுவலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுக்கிட்ட நம்ம ஃபிக்ஸ் சொல்கிறாங்க. நம்பிச்சுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார், லீகலாக இது வந்து ஒரு லாயர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருமே நீ அதை அப்படியே சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவன் டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறான் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேங்க. ஆமாம் ஹேங், அவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு சின்ன ஹேங்க மேரேஜ் ஆகிறப்ப இந்த ப்ராப்ளம் வர சொல்கிறாங்க. சின்ன மேரேஜ் போய் சொல்லிட்டு யார் சொன்னால் கேட்குறாங்க. இல்லை ஹேங், நீங்கள் சின்ன ஹேங் தான் லவ் பண்ணுறீங்க, அவர் மறக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொல்லுமா என்ன கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறேன். எல்லா முடிவும் அவனே எடுத்துருவான் நான் கேட்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. எல்லா முடிவும் அவனே எடுத்துருவானா, எதுவுமே கேட்க மாட்டேன். நான் இன்னும் யோசிக்கிறேன். என் மனசு நேரம் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங், உங்கள் மனசு நேரம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணுறான், உங்களுக்கு தானே பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவனை பற்றி சொல்கிறாங்க. இல்லை ஹேங், நான் ஃபாரின் போகிறேன், அவன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிச்சு பார்க்குறாங்க. நான் இருக்கும்போது நீ ஃப்ரெண்டு தான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீ ஜிம்முக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் இருக்கும்போது எங்கே வர சொல்லி எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் நான் இருக்கும்போது என்னிட்ட எங்கே போவான்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் படிக்கிறதா சொல்கிறாங்க. படிக்கிறதா இருக்கட்டும் என்கிட்ட சொல்லாமல் எனக்கு பர்மிஷன் எப்படி போவான் அப்படி கேட்குறாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறீங்களா ஹேங், அது சொல்கிறாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் விட்டு அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு ப்ராமிஸ் கிடையாது சரியா. அம்மா வந்து லாஸ்ட் விஷயம் கேட்குறாங்க. அவங்க விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணல. நான் ப்ராமிஸ் பண்ணும்போது முடிவு பண்ணுறேன் சரியா. என் லைஃப் இருக்க ஜிமின் மட்டும்தான், என்னோட ஒய்ஃபாக இருக்க ஜிமின் மட்டும்தான் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் என்ன பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு மனசார அக்செப்ட் பண்ணிட்டேன், மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. எனக்கு ஹார்ட் அடிச்சிருன்னு சொல்லி 5 வருஷம் பர்சன் லவ் பண்ணேன். அந்த பர்சன் லவ் கூட சொல்லல. ஆனால் அந்த பர்சன் லவ்வே சொல்லாமல் அந்த பர்சன் அப்படி தான் பிரிஞ்சுட்டேன்னு அந்த கஷ்டம் எனக்கு இருக்குல்லன்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பிக்க முடிந்தேன். எனக்கு பையன் இருக்குல்லன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் அதுக்காக என் ஜிம்மை விட்டு கூட நினச்சதில்லை. எனக்கு 5 வருஷமாக தெரியும். ஜிமின் எனக்கு 17 இயர்ஸாக தெரியும் சரி. நான் பார்த்து வளர்ந்த குழந்தை சரியா. ஏன் ஜிமின் என்னோட ஃபேமிலி சரியா, என்னோட ஃபேமிலியோட பிளட் அவன் வந்து என்கிட்ட நேரம் பிரிக்க முடியுமா என்ன நம்பி கேட்குறாங்க. அவனே
என்னோட போகணும்னு நினச்சா கூட நான் போக விட மாட்டேன் சரியா. அவன் எனக்கு சொந்தமானவன், என் கூட மட்டும் தான் இருக்கும். என்னோட கம்ஃபர்ட் ஜோன், என்னோட வெல்விஷர், என் ஃபேமிலி, என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே அவன் மட்டும்தான். அவனை நான் வெளில ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் கூட நினச்சதில்லை. நான் என்ன யோசனைனாக்கா, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிம் படிச்சு முடிக்கிறப்போ அவனை ஒரு நல்ல பையனை பார்த்து அவனை மேரேஜ் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னு நினச்சதே தவிர, எங்கள் வீட்டுக்கு கொடுத்து ஒரு பாசம் நினச்சது தவிர அவனை வெளியே அனுப்பணும்னு நினச்சதில்லை. எனக்கு அப்படி கூட ஒரு பாசம் நம்பி கொடுக்க எனக்கு பயம். எங்கள் கூடவே இருந்தாக்கா சேஃபான பாசம் இருப்பாங்க, அவன் சேஃபாக இருக்கும்னு நினச்சேன். அப்படி கூட அவன் வெளியே அனுப்ப நினைக்காதப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எப்படி என்னால் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் என் ஃபேமிலி எனக்கு இருக்க ஒரே ஒருத்தன் அவன் தான், என்னோட கம்ஃபர்ட் சொன்னேன் அவன் தான், என் குழந்தை. அவனை அனுப்பிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, ஹேங் சொல்கிறாங்க இந்த மேரேஜை நான் லீகலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் பெயினில் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக என்னைக்கு கொஞ்சமே லைஃப் விட்டு அனுப்பிடணும் இன்னொரு பர்சன் கூட வந்துட்டு நான் வந்து நான் வாழணும்னு நினச்சதே இல்லை சரியா. இன்னும் என் லைஃப் இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. இதுக்கப்புறம் அவங்க என் லைஃப் விட்டு இருக்க மாட்டாங்க. என் மனசு இருக்கிற அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறக்க முயற்சி பண்ணுவேன். நம்ம கம்ப்ளீட்டாக அவங்க மறந்துட்டு என் ஜிம்மிக்கோட லைஃப்பை வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மா இறந்தது, அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி நடந்தது, நிறைய பேர் அங்கே இறந்துட்டு, அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் சேம் டைம் ஜின்னை வந்துட்டு நான் பிரேக்கப் பண்ணது, இதெல்லாம் நினச்சி அவன் மனசை உடச்சிருக்கான்னு நினச்சி தான் நான் அழுதுட்டு இருந்தேன். கவலையோட இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக என்னைக்கும் நான் ஜிம்மை விட்டு கொடுக்கணும்னு நினச்சதில்லை அப்படி நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுருந்தோம் டாக்டர் மீட் பண்ண அப்படி சொல்லிட்டு கேபின் வந்து நாக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க டாக்டர் தான் கமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிடும் என்ன என்ட்ராகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க, நான் ஜிம் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் நம்பிச்சிட்டு உட்காராங்க. சரி சொல்லுங்கள், எதுக்காக இவ்வளோ ஏர்லியாக வந்து பேபி பிளான் பண்ணீங்க கேட்குறாங்க. நம்பிச்சிட்டு ஒரு மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, எதுக்காக அவர் 17 years ஆக சின்ன பையன் தானே, எதுக்காக இவ்வளோ ஏரியா பேபி பிளான் பண்ணீங்க சொல்கிறாங்க. நம்பிச்சிட்டு பார்க்குறீங்க டாக்டர், நான் வந்துட்டு நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண மிஸ்டேக் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குற என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படி இருந்துட்டேன், தப்பு ஏமாறு தான் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, ஓகே புரியுது, ஆனால் அந்த பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க, அந்த பேபி ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஜிம்முக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு வந்து முடியுமா, அவன் சின்ன பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, இல்லை அவர் கண்டிப்பாக முடியும் சரி, அவர் ரொம்ப எங்கே தான் இருக்காரு. செகண்ட் வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, அவர் பேபி ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்தா அவர் எப்படி இருக்கார், ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக இருக்கார் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அப்படி நான் யோசிச்சேன், சின்ன பையன் இருந்தாலும் பேபி வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்துருக்கோம் ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, அவர் நினச்சா அவர் பேபியை கண்டிப்பாக ஹோல்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, பேபி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கும், ஃபுட்டு எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் மெடி தராங்க, இந்த ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே. மந்த்லி அதாவது நம்ம எவ்ரி மந்த் செக்அப் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக டாக்டர் சொல்லி வாங்கிக்கிறாங்க ஓகே. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, ஒரு ½ hour 1 hour ஆகும், மயக்கத்தை செக்அப் கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பி போய் தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு அவங்க நம்பிச்சிட்டோம். நம்ம இன்னும் போகிறாங்க பார்த்தா ஜிம் அங்கே ஒரு ரூமில் வந்துட்டு படுத்துருக்காரு பெட்டில். இப்போ நம்பிச்சிட்டு போய் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட் வந்துருக்கு, நான் பண்ண தப்பு சரியா, நான் யோசிக்காம நான் பண்ண தப்பு, நீ இன்னைக்கு இப்படி சஃபர் ஆகுறதில்ல. நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க, யோசிக்க மாட்டியா, உன்னை பற்றி யோசிக்க மாட்டியா, என்ன பற்றி யோசிப்பியா, நான் ஜின்னு கூட வாழணும்னு நினைக்கிறியா கேட்குறாங்க. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லவ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன் சரி, பெயினாக தான் இருக்குது. அந்த பர்சன்ட் லவ் கூட சொல்லாமல் நம்ம இன்டெரக்டாகவே லவ் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டேன். லவ் சொல்லாமல் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக் பண்ணுறமே சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக விட்டு தர மாட்டேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு பர்சன் நீ மட்டும் தான், என்னோட ஃபேமிலி, என் பிளட் லைன் எல்லாமே நீ தான் சரியா, நான் எப்படி விட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு மாறிக்கு என்ன பார்க்குறாங்க, அவருக்கு இவ்வளோ பாசம் தான் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஜின்னா எங்கள் லவ் பண்ணி சொல்ல, லவ் பண்ணது என் இல்லைன்னு சொல்லல, ஆனால் லவ் பண்ணுற எல்லாரும் அவங்க லவ் பண்ணுற பர்சன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் எல்லாம் இருக்கா நான் கேட்குறாங்க. ஃபேட் சம்டைம் சேஞ்ச் ஆகும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் என்ன பார்க்குறேன் அதை சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஃபோன் வருது, என்ன பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேன், நீ போய் நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஏன் சார் நீ போ நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு என்ன கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சின்னு பார்த்துருக்காங்க, ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கு, என்ன பண்ணிட்டுருக்கு, பேபி அவாய்ட் பண்ணி நினச்சிருக்கு, எனக்கு தெரியுங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாது, என் மூச்சு அப்படி இல்லை, என் லைஃப் நல்லா கொஞ்சம் பண்ணியா நம்பி கேட்குறாங்க. கஷ்டமாக இருக்கா, ஹர்ட் பண்ணுறேன் உன்னை தெரியாமல் ஹர்ட் பண்ணுறேன், நம்பியோட ஹர்ட் பண்ணுறேன் உன்னை சொல்லி நம்பி பார்த்துருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு உன்ட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை, நீ எப்படி கேட்ப, நீ அந்த ஏஞ்சல் ஆச்சு நம்பின்னு பார்க்குறேன். நம்பி சாரி, நீ பர்டனாக நினைக்கிறியா, நான் உன்னாவது ஒரு பர்டன் நினைப்பேனா, எனக்கு இருக்க ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா, நீ மட்டும்தான், அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி யாருமே இல்லை, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தாண்டா தங்கும், என்னோட போயிடா சரியா, நீ இல்லாமல் சத்தியமாக நம்பிட்டு இருக்க முடியாது, உனக்கு நான் வேணாமல் இருக்கு, ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படி நம்பி சொல்கிறாங்க. நீ இல்லாமல் லைஃப் யோசிச்சு பார்க்க முடியாது, எனக்கு சின்ன லவ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், எப்போவுமே எனக்கு சின்ன வேலை அந்த லவ் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாலும் கேட்டால் இல்லை சரியா, பாதி தான் மறந்துருக்கேன், பாதி எப்படி இருக்குது, ஆனால் என்னைக்கு வந்துட்டு ஒன்று நான் வந்துட்டு ரொம்ப வச்சுருக்க பாசம் குறைஞ்சே தெரியுமா, சின்ன பாய் ஃப்ரெண்ட் லவர், நீ என்னுடைய என்னோட அஃபெக்ஷன் சரியா, நான் எப்படி சொல்கிறது, நீ வந்துட்டு என் ஃபேமிலிடா, நம்ம எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா, எனக்கு குழந்தை மாதிரி சரியா, உன்னை அப்படிலாம் விட்டு தர மாட்டேன் ஓகேவா. ஒரு படத்தில் சின்ன நீ வந்து சூஸ் பண்ண சொல்லுங்க அக்கா, நான் முன்னா சூஸ் பண்ணிப்போ சரியா, ஐ வுட்லாம் சென்டிங் ஃபார் யூ அப்படி நம்மளை அமைச்சு சொல்கிறாங்க. நீ இல்லாத ஒரு ஐஃபோன் வச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு கம்பேர் சொல்கிறா. அப்பா இறந்தப்போ சரி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, 5 வருஷம் அம்மா வீடுறதுக்கு ரீசன் நீ தான் இல்லை, நான் அப்படி கூட ஒரு நல்ல பையனாக இருந்து இல்லை நான் இல்லவே இல்லை பாரு, நீ தான் மெடிசன் கொடுத்து டைமுக்கு அவங்க ஃபுட்டு கொடுத்து எல்லாரையும் அவங்க கேர் பண்ணது நீ தான், அதுதான் உங்களோட சர்வே பண்ணியிருக்காங்க, எனக்கு எனக்கு 2 டாக்டர் சொன்னாங்க, யாருக்கு நீ தான் பண்ணியிருக்கல, நீ சொல்கிற நான் வந்து நீ வந்து பேர்டாக இருக்க சொல்லிட்டு, நீ பேர்டாக இல்லை சரியா,
எப்போ மீறி எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க தெரியுமா, என்ன சரி அம்மாவும் சரி நீ தான் பார்த்துக்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் பார்த்துருக்காங்க. என் அத்தை கொடுத்த ஒரு ஏன் நீ இவனை எப்படி நான் தொலைப்பேன் நம்ஜின் ஜின்னு பார்த்துருக்காங்க. இவன் நான் ஜின்னு மேட்ச் பண்ணால் கூட ஒன்று விட்டுருக்க மாட்டேன் சரியா, உன்னை என் கூடவே வச்சு மாத்திரம் பார்த்துருப்பேன், உனக்கு பெஸ்ட் பாசன் சூஸ் பண்ணி எல்லாமே பார்த்துருப்பேன். ஆனால் நீ போயிட்டு எனக்கு இப்போ தான் புரிஞ்சு விட்டு என்னோட போயிட்டு அப்பா சொன்னார்ல நீ கரெக்டு, அப்பா அன்னைக்கு சொன்னார் நான் இவன் பிறந்த உனக்காக சொல்லிட்டு என்னை பார்த்து சொன்னார். அன்னைக்கு எனக்கு புரியல, இன்னைக்கு புரியுது விட்டு நீ பிறந்த எனக்காக தான் சரியா, நீ கூட தான் இருக்கணும், நீ என் கூட அப்படியே ஹாப்பி லைஃப் ஹாப்பியாக இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கும் நானும் ஹாப்பியாக இருக்கணும் மாத்திரம் பார்த்துப்பேன். உண்மையே சொல்லவா நீ கூட தனியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கணும்னு தெரியல, ஆனால் நான் சத்தியமாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன், எனக்கு உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொல்கிறாங்க அவர் டேஸ் ஃபுல்லாமே நம்ம ஜிம் மட்டும் ட்ராப் அவுட் ஆகுது. அம்மா இறந்தப்ப கூட நான் இவ்வளோ அழகு தெரியுமா, ஆனால் நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துன்னு தெரியப்போ மனசு வலிக்குதுடா. நம்பிட்டு பார்க்குறேன் யாருக்காகவும் என் மனசோட பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகாது தெரியுமா. சின்ன பிரேக்கப் பண்ணவா அந்த இருந்த அந்த பெயினை விடவும் நீ பேபி ப்ரொவர்ஷன் பண்ணுறதுக்கு வந்துருக்குது செகண்ட் என்னட்டு போகணும்னு நினச்சிருக்கல, எனக்கு யோசிக்கல அதை நினைக்கும் போது இன்னும் வலிக்குது. என்னட்டு போயிடுவா எங்கே போயிடுவா நம்பிட்டு கேட்குறாங்க. ஃபாரின் பரவலுக்கு போயிடாட்டே நீ நம்பிட்டு கேட்குறாங்க. எனக்கு கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், ஒரு பெண் வாங்கினா கூட நம்பிச்சுனா பெண் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கினா கூட எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு தள்ளி போகிறேன் என்னாச்சு நம்பிட்டு கேட்குறாங்க. நானும் பார்க்குறேன் சொல்லி ஸ்டடீஸ் பிஸியாக இருக்குது 12th படிச்சுட்டு நினச்சா நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டேன். ஆனால் சார் வந்து இப்போ கொஞ்சம் லட்சம் தள்ளி போயிருக்கு தெரியுமா, அப்பவே பெயினாக இருக்குது தெரியுமா, அங்கே இருந்தேன் தான் பேர் இவனை லவ் பண்ணுறச்சுன்னு என் பக்கத்தில் அப்படி கூட என் மனசு ஒன்றா ஏறிச்சு தெரியுமா, ஏன் சொல்லி பேச மாட்டேன் ஏன் தள்ளி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே எடுத்து மனசு தெரியுமா. நம்பிட்டு பார்க்குறாங்க. என்கிட்ட போக போறியா என்கிட்ட போகணுமா, நான் விட மாட்டேன் சரியா, அவனுக்கு பிடிச்சா பிடிக்கிட்டு என் கூட வச்சுப்பேன் நம்பி சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும் என் கூட இருக்கிறதுக்கு, ஆனால் என்ன நான் ஹாப்பியாக இருக்க நினைக்கிறியா, நான் ஜின்ன நினச்சி கவலைப்பட நினைக்கிறியா நம்பிட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படி தூங்கிட்டே இருக்காங்க. நம்பிச்சு அப்படியே ஒரு ஹெட் ஜிம்ல செஸ்ட்டில் வைக்கிறாங்க, வச்சு படுத்துக்கிறாரு. எதுவும் சொல்லாமல் அவர் மேலே அப்படியே செஸ்ட் வச்சு அவர் செஸ்ட்டில் ஹெட் வச்சு படுத்துக்கிறாரு. அப்படியே அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவருமே ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி வீக்காக இருக்காரு. அப்படி ஒரு 1 hour போகுது, 1 hour ஆஃப்டர் தான் ஜிம் அப்படி கொஞ்சம் வாய்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவருக்கு நெஞ்சில் இது வெயிட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. செஸ்ட் கிட்ட நம்பிச்சு ஜிம் பார்க்குறாங்க. என்ன இது வெயிட்டாக ஃபீல் ஆகுது ஜிம் பார்க்குறாங்க. யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ணாக்க ஸ்டம்ப் தானே பெயினாக இருக்கணும், எனக்கு ஏன் அப்படி எதுவும் பெயினாக ஃபீல் ஆகுது சார், எனக்கே நான் ஜஸ்ட்டில் ஹெவியாக ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் ஹெட் இருக்குது ஜிம்மில் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. அது யாரும் சொல்கிறாங்க நம்பியோட ஹெட் அப்படி தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நான் நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்படியே ஆய்ஸ் ஆஃப் பண்ணுறாரு அவருமே. இப்போ நம்ம நம்பி கன்ஃபார்ம் அப்படி டேஸ் அவர் பார்க்கும்போது டேஸோட பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் அங்கே என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. நம்பிச்சு பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஹாஸ்டல் நீங்கள் என்ன பண்ணுறா நம்பிச்சு கேட்குறாங்க. அது நம்பிச்சு நான் சொல்கிறாங்க சொல்லுங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு உனக்கு பாப்பா வேணவா நம்பி கேட்குறாங்க. நம்பிச்சு நான் சொல்கிறாங்க உனக்கு பாப்பா வேணவா, என் மேலே கோவம் உனக்கு நம்பி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறா, எனக்கு இப்படி மேலே கோவம் வர சொல்கிறாங்க. என் மேலே கோவம் இல்லைனாக்கா அப்படி பாப்பாவை இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. நம்பி பார்க்க தெரியும் ஆண்டி சொன்னாங்க சரியா, ஏன் நீ ஏன் இப்படி எந்த சொல்லவே இல்லை மட்டும் நான் ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டேன் சாரி நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நம்பி நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல ஓகேவா, என் நம்பியான ஜென்டில் மேன் ஓகேவா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சரி நினைக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ அவனுக்கு தெரியுதுல நம்பினா அது பண்ணிக்க மாட்டேன் வேணும் பண்ணிக்கணும் தெரியுது, நான் தெரியாமல் பண்ணதை இருக்கட்டும் நீ ஏன் சொல்லலை நம்பி அப்படி நடந்துச்சேன்னு சொல்ல கேட்குறாங்க. நான் எப்படி சொல்லுவேன், நீ தெரியாமல் பண்ண விட்டா இப்படி ஹார்ட்டாக இருக்க சரியா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் அதான் அப்படி பண்ணிட்டேன் அதுக்காக உங்களை ப்ளேம் பண்ண முடியுமா கேட்குறாங்க. அது சொல்லிட்டு அதுக்காக நான் ப்ளேம் பண்ண முடியுமா, எந்த ஒரு தப்பும் பண்ணல நம்பி ராஜுன்னு சொல்கிறேன். மனசு அறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, தெரியாமல் ஒரு பண்ண தப்புக்கு நம்ம எப்படி ப்ளேம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. சரி அப்போ சொல்லு பாப்பா அதுக்கப்புறம் ஏன் சொல்ல கேட்குறாங்க. 1 week வாமிட் பண்ணிட்டு நீ ஏன் சொல்ல கேட்குறாங்க. அது எனக்குமே தெரியாது நம்பி நான் அது மட்டும் இல்லாமல் பாப்பா இருந்தா உனக்கும் சின்ன எனக்கு ப்ராப்ளம் வராதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். நம்பி பார்க்குறாங்க. ஸோ என்ன முடிவு கேட்குறாங்க. அது நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் ஃபாரின் போயிடறேன் சரியா, நீ சின்ன மேரேஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் சரியா, ஹாப்பியாக இருக்கும் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நம்பி வேணாம் உனக்கு கேட்குறாங்க. நம்பி தான் சொல்கிறேன் நம்பி உனக்கு வேணா வா அப்படி கேட்குறாங்க. நம்பி என்ன பேசிட்டு இருக்க நீ சின்ன எனக்கு சொந்த மாதிரி பாசனம் இருக்கு நான் எப்படி என்ன சொல்கிறாங்க. அப்போ நீ லவ் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். ஜிம் பார்க்குறேன். நம்பி தான் சொல்கிறாங்க. இல்லை நான் அவன் லவ் வச்சிருக்கேன் என்னோட அத்தை பையன் என்னோட மினி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கம்ஃபர்ட் சொன்னேன் அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ லவ் இல்லையா கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இருக்குது நிறைய இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் நீ லவ் பண்ண சொல்கிறாங்க. சின்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ என்னுடைய ஃபேமிலி சரியா, நீ என்னோட லவ் எப்படி சொல்கிறது அந்த பாய் ஃப்ரெண்ட் லவ் வேறு ஒரு பர்சன் மேலே அஃபெக்ஷன் வச்சு வேறு சரியா, என் ஃபேமிலி மெம்பரா என்னோட அத்தை பையனோட கம்ஃபர்ட் சொன்னால் என்னோட குழந்தையா நான் பார்க்குறேன் சரியா, உனக்கு எப்படி நம்பி தர முடியும் நம்பி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அத்தை சொல்கிறாங்க ஓ நீ நினைக்கிறியா அம்மா வந்துட்டு சுச்சுவேஷனெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்காங்க மேட்ச் பண்ணிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கியா நம்பி கேட்குறாங்க. அதான் நம்பி நான் உண்மை சொல்கிறாங்க. ஓ என்னை புரிஞ்சுக்கிட்டு தவிர தானே நினச்சேன் இந்த வேர்ல்டுலேயே என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மினி மட்டும்தான் என் மினி தவிர என்னை வேறு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவன் மட்டும் எனக்கு கம்ஃபர்ட் சொன்னான் அவனை மட்டும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் நான் நினச்சேன் ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தான் சொல்கிறாங்க. நம்பி என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ தான் சொல்கிறாங்க. நான் அவனை ஜஸ்ட்டு அம்மாவுக்காக மேட்ச் பண்ணுறேன் நினைக்கிறியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சின்ன லவ் பண்ணுறேன் தான் சின்ன மனசு இருக்கா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்காக
நம்ம ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா, அம்மாவுக்கு ஜஸ்ட் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கவே இல்லை சரியா. ஒன் டே கூட அந்த மேரேஜ் நான் வந்து ரெகுலர் பண்ணதில்லை சரியா. அப்படி மேரேஜ் நடந்திருக்கு, இது வந்து வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணி நினச்சதில்லை சரியா. நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன், நீ தான் லைஃப் ரெஸ்ட்டாக போகிறது என் கூட இருக்க போகிற சொல்லிட்டு நான் கொஞ்சமே கஷ்டப்படல. எனக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து தான் சொல்லலை. எனக்கு ஹார்ட் பெயின் ஆச்சு. அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப பாசமாக இருக்க முடியும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா. அவன் நினச்சிருக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் அழுதுருக்கேன், நிறைய வருஷங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக நான் எனக்கு ஒன்று விட்டுட்டு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி நினச்சதில்லை சரியா. உன்னை என் லைஃப் விட்டு அனுப்பிட்டு இன்னொரு பர்சன் லைஃப் கொடுத்து நினச்சதில்லை சரியா. அப்பா சொல்லுவார் சின்ன வயசில் நீ எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்புறேன் சரியா. என் பக்கத்தில் நம்பிச்சுனா அது அங்கே சொன்னாங்க, அது சொல்லிட்டாங்க பாரு, ஆண்டி கூட சொல்கிறாங்க என்கிட்ட. நம்பினா உனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் யாரும் பிடிக்கல, யாரும் நல்லா வர்றாங்க மேரேஜ் பிடிக்க சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது சரியா. நம்ம ஃபேட்டு நம்ம லவ் பண்ணலாம் எல்லாரையும். ஆனால் நம்ம ஃபேட்டு யாருக்கு கொடுக்கோ அவங்க கூட சேர முடியும் சரியா. என் ஃபேட்டு உங்களை இருக்குது சரியா. கண்டிப்பாக என் ஃபேட் எல்லாருக்கும் மாறும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு அன்கட்சியாக லவ் இருக்குது சரியா. அந்த லவ் யார் மட்டும் வராது, ஈவன் ஜின்மன் கூட வராது. உனக்காக என் வாழ்க்கையில் யாராலும் இழப்ப சரியான யாருக்காக ஒன்றும் நான் இழக்க மாட்டேன் நம்பி சொல்கிறாங்க. நம்பிதான் சொல்கிறாங்க, ஆமாம் உனக்காக நான் யாருனாலும் இழக்க ரெடியாக இருக்கேன் சரியா. நான் ஒன்று விட்டு இழக்க மாட்டேன் லைஃப்பில். நீ ஃபேமிலி சரி, நீ தான் ஒரு லைஃப்பில் வச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் நம்பினா சின்ன என் பாவம் ரொம்ப நல்லவரை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவனுக்கு பாவம்னு சொல்லிட்டானா. அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, அப்பா அம்மா கிராண்ட்மா கிராண்ட் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்குது நீ மட்டும்தான் சரியா. ஒன்றை விட்டுட்டு இன்னொரு பர்சனில் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நீ சொல்லியிருந்தா கூட ஓகே. நம்ம எனக்கு மேரேஜ் பண்ணணும், நம்மளுக்கு இவ்வளோ நடந்து நம்மளுக்குள்ள ஒரு குழந்தை வந்து சொல்கிறாங்க. நம்பின குழந்தைக்கு எனக்கு குழந்தை வந்துட்டு எனக்கு இதுக்கு பயமாச்சு. நீ குழந்தை இருந்தாக்கா அந்த ரீசன் வச்சு சின்ன என் பொண்ணுக்கு மேட்ச் இருக்காம போயிடும் பயந்தேன். இப்போ உனக்கு ஓகேனாக்கா நான் குழந்தைனாலும் பத்திரமா வச்சுப்பேன், கூடவே சேஃபாக வச்சுக்கிறேன். நான் வேணா நான் அப்புறம் எடுக்கிறதுக்கு எதுவாக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு இன்னும் புரிஞ்சு குழந்தைக்கு எதுவும் ஆஃபீஸில் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறமா நம்பி பக்கத்தில் சொல்கிறாங்க நான் குழந்தைய அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு அங்கேயே படிச்சுட்டு நான் குழந்தைய அங்கேயே பெற்றுக்குவா, நானே வச்சுக்குவா, நான் எப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க. உனக்கு நான் வேணாவா கேட்குறாங்க. நம்பிச்சு என்ன சொல்கிறாங்க, உனக்கு நான் வேணாவா நம்பிச்சு வேணாவா உனக்கு கேட்குறாங்க. உனக்கு சின்ன சொல்கிறாங்க ஜிம்னு புரிஞ்சு போச்சு, நான் சின்ன மறந்து போதுமா சொல்கிறாங்க. நம்பிச்சுன்னு சொல்லி நான் சின்ன மறந்துட்டேன் ஓகேவா. சின்ன லைஃப்ல நான் விட்டு என்னோட ஹார்ட் விட்டு வெளியே எடுத்துட்டேன் ஓகேவா. எனக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு மொத்தமாக நான் என்னோட ஹார்ட் விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. எனக்கு நான் ஒன்று நான் சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க சரி நம்பியா சொல்கிறாங்க. ஏன்னா நான் உங்களை உயிரை வச்சிருக்கேன் சரியா. நான் சின்ன லவ் பண்ணாக்க நான் என் உயிரை நான் உண்மையில வச்சிருக்கேன் சரியா. அது சொன்னால் உனக்கு புரியாது. உண்மையில வச்சிருக்க பாசத்தை என்னால் வேர்சல் சொல்ல முடியாது சரியா. அந்த உங்களை பாசம் வச்சிருக்கேன் உனக்காக நான் எதில் பண்ணுவோம் ஜிம்மின்னு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பிதான் சொல்கிறாங்க. அந்த 5 வருஷம் நாங்கள் இருந்தானே நினைப்பு எப்போ என் மெம்பர்ஸ் எப்போ கூட இருக்கும் தெரியுமா. நான் உங்க கூட பேசுகிறப்ப ஹாப்பினஸ் வந்துட்டு மற்றவங்க கூட எனக்கு இருக்காது சரியா. உங்களோட ஃபோனில் பேசுகிறப்போ வந்து சேட் பண்ணுறப்ப அது ஹாப்பினஸ் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறது யாருமே எனக்கு கம்ஃபர்ட் பண்ண மாட்டாங்க ஓகே. நீ எவ்வளோ லாங்கில் தான் கம்ஃபர்ட் பண்ணுவேன், உன்னை எவ்வளோ லாங்கில் தான் உன்னை என்னால் ஃபீல் பண்ண முடியும் சரியா. என்ன ஃபீல் பண்ண முடியும் அது புரியாது ஜிம் சரியா. அவங்க வந்து கன்கண்டினியூ லவ் வச்சிருக்காங்க. அந்த லவ் என்னால் பிரேக் பண்ண முடியாது ஓகேவா. நீ கூட இருக்கணும் வாழ்க்கையில நான் வேணாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ வேணும் சரி. ரெஸ்ட்டாக போட்டு நீ கூட இருந்தே அவங்க நம்பிச்சு சொல்கிறாங்க. சின்னத்தாக்கு நம்பிலாம் சொல்கிறாங்க நீ பேபி 2 பேருக்கு வேணும் ஓகேவா. பேபியை நீ ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க முடியும் ஓகே. நம்ம எல்லாரும் பார்த்துக்கிறோம் சரியா. நம்ம ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓகேவா. எனக்கு ஒரு வரைக்கும் ஒரு குழந்தை சரியா. நம்பிச்சிருக்கு உன்னை ஒய்ஃபு பார்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா. எனக்கு ஒரு குழந்தைய நான் பார்க்குறேன்னா ஒய்ஃபு பார்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உன்னை எப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன், உன்னை தாண்டி எப்போ ஒரு பர்சன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் ஓகேவா. சின்ன லைஃப்பில் இருந்தாங்க சரியா. ஆனால் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க ஓகே. போய் ரெஸ்ட்டாக போகிறதுக்கு என் கூட தான் இருப்பேன் ஓகேவா. சின்ன எனக்கு 5 வருஷமா தெரியும், உன்னை எனக்கு 17 வருஷமா தெரியும் சரியா. அவன் மேலே நான் அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன். நீ ஹார்ட்டாக நான் தாங்க மாட்டேன் சரியா. நான் அந்த ஒரு 6 மந்த்தாக எனக்கு சரியாக நீ பேசவே இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆச்சு, ஏனே தெரியல. ஆனால் எனக்கு மனசு வலிச்சிச்சு சரி ஓகே. படிச்சுட்டு இருக்கேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. உன்னை என்னால் விட்டு தர முடியாது ஜிம்மி. நீ லவ் லைஃப்பில் வச்சு கூட பார்க்க முடியாது சரியா. ஏதாச்சும் புரிஞ்சுக்கோ. நீ தான் என் லைஃப், நீ தான் என் லவ், நீ தான் எனக்கு எல்லாமே சரியா. உனக்காக என்னால் இழக்க ரெடியாக இருக்க சரியா. ஐ வுட் லாஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ ஜா நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நம்பிச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எதுவாக இருந்தாலும் இழக்கிறேன் சரி. எதுவாக இருந்தாலும் நான் விட்டுருவேன். உன்னை மட்டும் நான் விட்டு தர முடியாது சரியா. நீ என்னோடது நீ இல்லைன்னு வச்சுக்கல, நான் எம்டியாக ஃபீல் பண்ணுவேன் சரியா. எனக்கு இருக்கிற ஃபேமிலி நீ மட்டும் தான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற எதை நம்பிச்சுனா சின்ன சொல்கிறாங்க. சின்ன பற்றி பேசா சரியா. சின்ன வந்துட்டு என்னுடைய எக்ஸ்ன்னு வச்சுக்கோ சரியா. எக்ஸ் லவ்னு வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் டாக்டர் சரப்பட பாவமாக சொல்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை சரியா. என் ஒய்ஃப்டா நான் ஒரு பர்சன் லவ் பண்ணிவிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்காம போயிருந்துச்சுக்கேன். அது பெரிய கஷ்டமாக தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது பெரிய காமெடியான ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு நம்ம இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது பெரிய பாவம் சரியா. அது மேரேஜ் பண்ணி யோசிக்கணும். ஒரு பர்சன் ஃபீலிங்ஸை ப்ளே பண்ணி ரொம்ப தப்பு. நான் உங்களோட ஃபீலிங்ஸை ப்ளே பண்ண மாட்டேன் ஓகேவா. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா விட்டு தர முடியாது ஜிம்மி. இந்த ஒய்ஃப் ஓகேவா. நீ என்ன டிவோர்ஸ் பண்ண எனக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு அதே தாங்க முடியல, எனக்கு வலிக்குது ஜிம் சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நம்பிதான் சொல்கிறாங்க. நான் ஜிம்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணி சொல்லிட்டு வந்தேன். அந்த பெயினை விடுது இப்போ பேபி ஆஷன் பண்ண நினைக்கிறது என்னோட போகணும்னு சொல்கிறேன். அந்த பெயின் அதிகமாக இருக்காது. ஏன் நம்பி கேட்குறாங்க. எனக்கே புரியல. நம்பி பேச பார்க்க நம்பிதான் சொல்கிறாங்க. நான் எதுக்காக இறக்காம அழுதுறடா, இறக்கமே கண்டுபிடி சரியா. ஆனால் நான் ரொம்ப அழகாக சரியா. நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப அழகாக நான் உடஞ்சி போகிறேன். என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல சரியான ஃபீலிங்ஸாக கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேணும் ஜிம்மி நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க.
நம்பிச்சுனா சொல்கிறாங்க சரி நம்பிச்சு வேணாம் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு நீ வேணும் நம்பிச்சுனா எனக்கு வேணும் எனக்கு நம்பிச்சு எப்போ என் கூட ஆசைதான் ஆனால் உனக்கு சொல்கிறாங்க நான் சின்ன லவ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சின்ன லைஃப்ல இல்லை சரியா சின்ன போய் லைஃப் அவுட் பண்ணியிருப்பாங்க புரியுதா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட்டாக சரியா அவங்களுக்கு எல்லாமே இருக்காங்களா எனக்கு நீ மட்டும்தான் சரியா விட்டு தர முடியாது நீ சொல்லலாம் இல்லை நம்பிச்சுனா சின்ன லைஃப்ல தான் நடக்கும் சொல்லிட்டு ஆனால் நீ எல்லாம் லைஃப்ல வாழ முடியாதுடா நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்க நம்பிச்சுனா சொல்கிறாங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்க நம்பி எந்த அளவுக்கு ஜிம்மில் பாஸ் வச்சிருக்காங்க அந்த லவ்ன்றது தாண்டி ஒரு அஃபெக்ஷன் நம்ம சின்ன மேலே ஒரு லவ் வச்சிருக்கானாக்கா இவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் டீப் அஃபெக்ஷன் இருக்குது அது வந்துட்டு லவ்வே வந்துட்டு ஃபீல் பண்ணிடும் அந்தளவுக்கு லவ் இருக்குது ஜிம் பார்க்க நம்பி ஐஸில் நீ லவ் லைஃப்பில் யோசிச்சு பார்க்கல சரியா அம்மாவும் சரி என்ன சரி நீ தான் பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நீ தான் சரியா அப்பா அப்புறம் அங்கிள் ஆண்டி எல்லாம் இறந்துருந்து நாங்கள் மீண்டு வந்த ரீசன் நீ தான் சரியா உன்னோட கம்ஃபர்ட் தான் நாங்கள் மீண்டு வந்தோம் ஒன்றை பார்த்துட்டு எல்லாமே நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ண ஒன்று பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்து மூவ் பண்ணி வந்தோம் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கு ரீசன் நீ தான் சரியா அம்மாவோட கம்ஃபர்ட் ஜோன் பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோன் நீ தான் அம்மா 5 வருஷம் சர்வே பண்ண ரீசன் நீ தான் சரி எல்லாத்துக்கும் ரீசன் நீ தான் நான் ஹாப்பியாக இருந்தது சரி லைஃப்பில் நான் எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட தான் உன்னை என் லைஃப்பில் இழந்து வச்சுக்கேன் என் லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்ததாக இருக்கும் நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பிதான் சொல்லிட்டாங்க நான் என் லைஃப்பில் இழந்துட்டு வச்சுக்கேன் நான் என்னையும் இழந்ததாக இருக்கும் சரியா என் லைஃப்பில் எதுவுமே இல்லை நான் எம்டியாக இருப்பேன் நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என் நிமிஷம் அப்படி பேசுகிறா சொல்லிட்டாங்க எனக்கு நான் உங்களால் அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் அவனுக்கு புரியாதா எங்கள் பாசம் நம்பி கேட்குறாங்க எனக்கு நான் இருக்க முடியுமா கேட்குறாங்க இதை நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சா நான் சொல்லிட்டாங்க ஓ நான் ஹாப்பியாக இருக்கு நீங்களால் போக ரெடியாக இருக்கா கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம் கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க எனக்கு என்கிட்ட கேட்டதில்ல மேரேஜ் புதுசில் 1 வீக் அனுப்பிட்டு சொன்னல அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க சொல்லிட்டாங்க டிவோர்ஸ் போட்டு பேசுகிறதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு எனக்கு வந்து சரியா ஆனால் நீ தான் டிவோர்ஸ்ட்டு நான் சரி ஓகே கொஞ்சம் டிவோர்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அம்மா இறந்த இழப்பு செகண்ட் சின்ன ஹார்ட் பண்ணி எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் டக்குனு என்னால் வந்துட்டு பேச முடியல அது கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினச்சேன் நீ எவ்வளோ ஒரு முடிவு எடுத்துட்டால எனக்கு தெரியாமல் கேட்குறாங்க என்னை விட்டு போட்டா என்னை விட்டு போயிருப்பில்ல சொல்லி கேட்குறாங்க அப்படியே நினச்சினா உன் லைஃப் சொல்கிறாங்க என் லைஃப் நல்லா இருக்குனாக்கா அப்போ நீ சொல்கிறாங்க அது நீ தானே லைஃப் நீ தானே நம்பி சொல்கிறாங்க ஜிம் நம்மளே பார்த்துருக்காங்க அதை சொல்கிறாங்க பார்த்து ரொம்ப ஓப்பட சிலவாக சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம கூட வாழ வச்சு நீ ரொம்ப வாழ முடியாது நம்பி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது நம்பிதான் சொல்கிறாங்க நான் சின்ன அதுக்கு ஃபேக்காக லவ் பண்ண அர்த்தம் கிடையாது நான் ஃபேக்காக லவ் பண்ணி ட்ரூவாக லவ் பண்ணேன் ஆனால் அவன் மேலே வச்சுருக்க லவ் பிடிக்கும் உன் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகம் நம்பி சொல்கிறாங்க உனக்காக அவனை நான் இழக்கிறது ரெடியாக இருக்கானா அவனுக்காக ஒன்று இழக்க நான் ரெடியாக இல்லை நம்பி சொல்கிறாங்க இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்பி எந்த அளவுக்கு அவர் வந்து லவ் பண்ணுறாரு அந்த அஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பி எனக்கு அப்படி ஒன் டே நீ ஃபீல் பண்ண மாட்டியா சின்ன மேட்ச் பண்ணிக்க போயிட்டு நீ ஃபீல் பண்ண மாட்டேன் ஜிம் கேட்குறாங்க நம்பி பார்க்குறாங்க ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க சரி ஃபீல் பண்ணாக்க நான் ரொம்ப சொல்கிறாங்க நீ உடஞ்சி போகிறப்ப விட மாட்டேன் சரியா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும் போய் என் ஜிம்மு கூட ஓகே ஜிம் ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க என் ஜிம் ரொம்ப அழகாக கேர் பண்ணுவான் என் ஜிம் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் சரியா அவங்க எல்லாமே எனக்கு அவன் தான் அவங்களாம் லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாது புரியுதா ப்ளீஸ் எனக்காக உனக்கு கஷ்டமாக இருக்கும் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணுறேன் கேட்குறாங்க இல்லை நம்பி அப்படி சொல்லாத சொல்கிறாங்க இல்லை உனக்கு படிக்க முடியல நீ சின்ன பையன் பேபி இப்போவே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்கும் பேபி நான் ஹோல்டு பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க நான் பாட்டுக்கு ஜிம் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டேன் நான் ஹர்ட் பண்ணுறேன் நான் நம்பி கேட்குறாங்க இல்லை ஜிம் சொல்கிறாங்க நீ எல்லாம் நம்பி நீ ஹர்ட் பண்ண மாட்டேன் நீ நம்பி நான் இந்த தப்பான வந்து பொறுத்து ஜிம் சொல்கிறாங்க நீ தெரிஞ்சு தப்பு பண்ணவும் மாட்டேன் நீ தெரியாமல் தப்பு பண்ணுற தப்பு நான் மன்னிப்பேன் ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க என்னை மன்னிச்சு சரி விட்டு போயிடாத நம்பி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு என்னோட போயிடாத சரியா ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க நம்பி சொல்கிறேன் ப்ராமிஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் நம்பி ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷன்லையும் நான் சின்ன பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சரியா சின்ன திருப்பி போக விட மாட்டேன் சரியா லைஃப்பில் ஒய்ஃப் நீ மட்டும் தான் எனக்கு நீ இல்லாமல் லைஃப் வாழ முடியாது சரியா ஆனால் இட்ஸ் மை ப்ராமிஸ் உன்னையும் பாப்பாவையும் கடைசி வரைக்கும் பத்திரம் பார்த்துட்டு சரியா உனக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஃபீல் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அது எப்படி டைம் பரவாயில்ல ஆனால் உனக்கு எனக்கு நீ தான் கம்பல்சரி உனக்கு நான் தான் கம்பல்சரி நம்ம லைஃப்பில் வேறு யாரும் இல்லாத நம்பி வந்து ப்ராமிஸ் பண்ணி தராங்க இப்போ ஜிம்மே நம்பி ப்ராமிஸ் பண்ணுறாங்க நான் நம்ம கூட இருப்பேன் வீட்டு பத்திரமா ஹோல்டு பண்ணுவேன் நல்ல பேர் வெளியே எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க நம்பி பார்க்கணும் படிக்க வைப்பேன் சரி உனக்கு எல்லாமே பண்ணுவேன் சரியா வரப்பட்டும் எனக்கு எல்லாமே பண்ணுறோம் நம்பி சொல்கிறாங்க ஜிம் நம்பிக்கிறாங்க எனக்கு சொல்லி எனக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் எனக்கு ரிலேட் பண்ண மாட்டேன் ஓகேவா நம்பி பார்க்குறேன் ஜிம்மே சொல்லிட்டாங்க நம்பிதான் சொல்லுங்க லவ் யூ சார் நம்பி போய்ட்டு ஜிம்மை போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜிம் நம்பி நான் பார்த்துட்டு லவ் யூ நம்பி தான் சொல்லிட்டாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க பாசமாக கேரிங் சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேமிலி சிப்ளிங்ஸ் சொல்லிப்பாங்க அந்த மாதிரி மீனிங் தான் இப்போ நம்பி பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாப்பா சொல்கிறாங்க நான் என்ன தான் எதுவும் சொல்கிறேன் நான் வந்து ஃபோன் பண்ணேன்னா அப்போ ஸ்டாப் பண்ணுற சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் பயந்துட்டேன் பாப்பா எந்த போதாலும் பயந்துட்டு சொல்லிட்டாங்க அது எப்படி போதும் அது போக மாட்டேன் சரியா ஆகும் நம்ம ஃபேமிலியில் செகண்ட் அடுத்த ஜென்ரேஷன் ஓகேவா அவருக்கு அது ஆகாது உனக்கு பாப்பாவுக்கு இது ஆகும் சரியா ஹாஸ்பிட்டல் நம்பி இந்த கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பி மெடிசன்லாம் வாங்கிட்டு ஜிம் கூட காரில் கரைக்கிறாங்க ஜிம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது இப்போ நம்பி வீட்டு கூட்டிகிட்டு வராங்க இப்போ மேடம் இடத்துல பார்க்குறாங்க நம்பி கூட்டு வந்துட்டப்பா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி சொல்லிட்டாங்கப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சில பேர் கேட்குறாங்க ஜிம் கொஞ்சம் மாதிரி ஆண்டி சொல்லிட்டாங்க ஓ ஃபஸ்ட் நம்பிட்டு சொல்ல நினச்சி கேட்குறாங்க ஜிம் ஆமாம் சொல்லிட்டாங்க சரி சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நம்பிட்டு போ ஜிம்முக்கு அவங்க ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஃபேமிலி சொல்லிட்டு இருங்க இது சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க ஜிம் நம்பி லைட்டாக சாப்பிட்றாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பினா எனக்கு டயர்டாக இருக்கு சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குற பாக்ஸை கூட படுக்க வைக்கிறாங்க ஜிம் படுத்துக்கிறாங்க ஜிம் கொஞ்சம் தூக்கியாக இருக்குது நம்பினா இன்னும் சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ சரியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இந்த லைஃப் மூவ் பண்ண நினைக்கிறேன் அப்போ நம்ம ஒன்றா ஸ்டே பண்ண சரி அது வரைக்கும் நீ தனியாக சொல்லிட்டு நம்பி பார்க்குறீங்க இல்லை வேண்டாம்
நான் முன்னே பாப்பா முதல்ல பார்த்துட்டு சரியா சொல்லிட்டாங்க நம்ம ஃபிசிக்கலாக இருக்க போகிறதில்ல எனக்கு உனக்கு அப்போ நீயும் ரெடியாக இருக்க மாட்டேன் நானும் இப்போ அதுக்கு ரெடியாக இல்லை சரியா எனக்கு டைம் எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் டேஸ் போகட்டும் சரியா அது வரைக்கும் நான் இவங்க கூட தான் சரி பேபி நம்ம உன்னையும் பார்த்தா பார்த்துப்பேன் ஏன் நான் கூட தான் கம்ஃபர்டபுளாக இருக்காது கேட்குறாங்க அச்சு என்ன சொல்லிங்க கேட்குறாங்க இல்லை நான் கூட தான் கம்ஃபர்டபுளாக இருக்காது சொல்கிறாங்க என் கூட நீ எனக்கு எவ்வளோ தக்க எனக்கு அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாரையும் கூட இருக்க மாதிரி நம்ம ஜிம் சொல்கிறாங்க நம்ம இப்போ எனக்கு அப்படி தான் இருக்கும் நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க பாரு உனக்கு நான் இருக்க சரியா அந்த வேர்ல்டில் உனக்காக யார் விளையாட்டு நான் இருக்க ஓகேவா நம்ம சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க உனக்காக நான் இருக்க சொல்கிறாங்க அதை விட்டு போக பார்த்து யார் கேட்குறாங்க நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி சொல்கிறாங்க நீ இல்லாமல் எப்படி ஹாப்பியாக இருக்கும் நம்பி சொல்கிறாங்க ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்பி ராஜுன்னு சொல்கிறாங்க நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க சேஃபாக இருக்கணும் ஓகேவா நீ பார்ப்போம் சேஃபாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து நம்பி சொல்கிறாங்க இப்போ ஜிம்மில் சரி சொல்லிட்டோம் இப்போ ஜிம் என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரும் ஃபார்ம் வர முடியாது சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறாங்க சரி நான் போகிறேன் சொல்லிட்டு அவள் போயிடாரு 1 வீக் ஆஃப் ரெண்டு பக்கம் நம்பிச்சு டிவோர்ஸ் பார்க்குறா பேசி போட்டுறாங்க நீ என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போய் நான் ஜிம் நம்பி லைஃப் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் எப்படினாக்கா ஜஸ்ட் நார்மலாக நம்பி பார்க்குறாங்க சாப்பிட்டு ஜிம் சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க ஜிம்முக்கு நம்பிக்கை ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ண வராது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு ஆக்காட்டே சொல்லி ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க ஜிம் சாப்பிட்றாங்க ஜிம்மு கணக்கு எப்படியே இருக்குது ஏன் நம்பிச்சுன்னா நான் ஒரு டைம் ஜிம் என்கிட்ட பேசுவா சொல்கிறாங்க என்ன பேசுவா கேட்குறாங்க நான் மன்னிப்பு கேட்கவா அவட்டா ஜிம் கேட்குறாங்க நம்பி பார்க்குறாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீ என்ன தப்பான கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலி பசங்க ஹாட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஜிம் நம்பி பார்க்க நான் 8 மணிக்கு கேட்டேன் ஓகேவா நான் பார்த்துதான் சொல்கிறாங்க இல்லை நம்பியாவது நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது எதிர்த்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோ நியூஸை கேட்கணும் புக்ஸ் படிக்கணும் சரியா நம்பி சொல்கிறாங்க ஜிம்மி சரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உனக்கு ஹாப்பியாக அந்த பேபி வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ இந்த குழந்தை தான் இது நம்மளுக்கு வரப்போ குழந்தை உங்கள் 2 பேரும் பார்த்தா பார்த்துட்டு சரியா என்னால் முடிஞ்சு பெஸ்ட்டு கொடுக்குறேன் எனக்கு தெரியும் அளவுக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாது சொல்கிறாங்க என்ன நம்பிச்சுனா பேச சொல்கிறாங்க இல்லை அளவுக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு உன்னையும் பாப்பாவையும் பார்த்தா பார்த்துட்டு சரி நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ கூட நம்மகிட்ட பொது வேறு எதுக்கு வேணாம் ஜிம் சொல்கிறாங்க நீ என்னைக்கு ரெக்ரூட் பண்ணாதா ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க நான் ரெக்ரூட் பண்ண மாட்டேன் அது நம்பி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் நம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படி நம்பிச்சு ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக அனுப்புறாங்க ஒரு 2 months ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க அவர் எப்படினாங்க பார்க்க அழகாக ஸ்டமக் கொஞ்சம் ரிவீல் ஆகுது ஜிம் பார்க்க நம்பி பார்க்குறாங்க அப்படியே சமைக்க பார்த்துக்காங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன நம்பி சொல்கிறாங்க பாப்பா வளர நல்லா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க நம்பி ஹாப்பியாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்பிச்சு எப்படினாக்க கொஞ்சம் ஜிம்லையும் பேபி அப்புறம் பிஸ்னஸ் 3 ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் ஜிம் வந்து ஜின்னுட்டு கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுறாரு எனக்கு மறந்து ஆகணும் அவருக்கு தனி லைஃப் இருக்குது செகண்ட் ஜின்னுக்குமே கண்டிப்பாக ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்க புரிஞ்சுக்கிறாரு ஆனால் மனசுக்கு கொஞ்சம் கிட்டே நினச்சிட்டு தான் செய்யுது ஜிம்முக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்பப்போ பேசுவார் ஜின்னு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கேட்குறாங்க ஆமாம் ஜிம் நம்பி சொல்கிறாங்க ஆமாம் ஜின்னுக்கும் பிடிக்கும் ஜின்னு தாண்டி நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு யார் யார் கேட்குறாங்க இப்போ தான் நம்ம நம்பிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பேர் ஜெஹோப் சுகா ஒய்என் டேயாங் ஜெங்க ஜேகே சொல்லி எல்லாரும் பேரும் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க சரி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க யாரும் மிஸ் பண்ணுறீங்களா ஜிம் கேட்குறாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நீ இருக்கும்போது எனக்கு யாரும் வேணாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் நம்பிச்சுனா சொல்கிறாங்க பாரு பாஸ்ட் பேசக்கூடாது ஓகேவா நீ என் ஒய்ஃப் நம்ம ஹாஸ்பிட்டல் புரியுதா நம்பி சொல்கிறாங்க ஜிம்மு சரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மில் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க அப்படி தான் இருக்கும்போது தான் 1 point நம்ம நம்பிச்சு ஆஃப்டர் இருக்கும்போது நம்பிச்சு ஒரு பாஸ் ஒரு பாக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க நம்பி சொல்கிறாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க எனக்கு நம்பிச்சு அம்மாவோட செக்ரட்டரி ஓகேவா அவங்க கொடுக்குறாங்க இது அம்மாவோட கொடுக்க சொன்னாங்க பாஸ் சொல்கிறாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க அம்மாவோட கொடுக்க சொன்னாங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்பி ரிசீவ் பண்ணுறாங்க அப்போ ஓப்பன் பார்க்குறாங்க லெட்டர் இருக்குது இப்போ அந்த லெட்டர் ஓப்பன் பார்க்குறாங்க நம்பிச்சுனா அம்மா மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன்னா அதுக்கு டைம் இல்லை லாஸ்ட் மினிட்ஸில் தான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு எனக்கு தெரியும் இப்போ கோவமாக இருப்பேன் மேபி ஆனால் அம்மாவை கோச்சிக்காத எனக்கு நான் அவங்களுக்கு ஜிம்மி டக்குனு மேட்ச் பண்ணிச்சிட்டேன் எனக்கு தெரியும் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு நம்ம இருக்காங்க இது பார்க்க நம்பிக்கை ஜாக்காக இருக்குது என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ ஸ்டே பண்ண நீ படிச்சுட்டு இருக்க ப்ளேஸில் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்னு தெரியும் ஓகேவா ஆனால் அவனுக்கு விஷயம் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருக்கேன்னா ஜிம்மின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்பிக்கு ஷாக்காக இருக்கா ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்பிருக்கு தெரியாது ஜிம் தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கும்ன்றதான் தெரியும் லவ் பண்ணுறாங்க தெரியாது இப்போ பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஆமாண்டா உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணுறேன்டா அப்பா கூட சொல்லுவார்ல ஜிம் வந்து உனக்காக போகிறான்னு சொல்லிட்டு நாங்களா நான் உன்னை அத்தை கூட சொன்னேன் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டானா நாங்கள் அப்போ எல்சியில் சரியா ஜிம்முக்கு போகும்போது எப்படி எனக்கு ஃபீல் வந்துச்சுன்னு தெரியல குழந்தை லவ் பண்ணிருக்கா சரியா ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக நினச்சிருக்கா அப்புறம் க்ரஷ் 1 side லவ்வாக மாறி இருக்கு அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப ஆசை இருக்கா நீ யார் நம்ம அவனுக்கு நம்பிச்சிடாதானே அவனுக்கு தான் ரைட்ஸுக்கு நினச்சிட்டான் ஆனால் உனக்கு ஃபீலிங்ஸ் மாறும் உனக்கு பர்சனை பிடிக்க சொல்லுங்க தெரியாமல் போயிடுச்சா அவன் லவ் பண்ணியிருக்கா சடனாக ஒன் டே அவன்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும் அந்த பர்சன் ஜின்னு அடிக்கிற பேர் சொல்லியிருக்கா செகண்ட் ஜின்னு பிடிக்கும் அம்மாட்டே வந்து கூட என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க 2 பேரும் பிடிக்கிறோம் நீங்கள் 2 பேரும் ஓகே சொன்னால் தான் நம்ம லவ் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்போவே குழந்தை நம்ம உடஞ்சி போயிட்டா மனசு சரியா அவன் எனக்கு அதற்கு தெரியாதுடா அன்னைக்கு தான் அவன் கிஃப்ட் எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து இறக்கிறதுக்காக போட்டிருக்கா அப்போ மொய்டாண்டியை கொண்டு வந்து கொடுத்தாங்க சரியா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு என் குழந்தை லவ் பண்ண சொல்லிட்டு நீ தப்பாக செல்ஃபிஷாக நினைக்காத அம்மாவை
எனக்கு நான் அவனோட அம்மா நான் ஜிம்மில் ஒரு பாஸ் வச்சுக்க சொல்லிட்டு நினைக்கிறேன் சரியா. எனக்கு எல்லா சிஸ்டரும் அவன் கூட இருந்தான். அதை தாண்டி நான் அவனை எப்பயும் குழந்தை தான் பார்த்துருக்கேன். எப்பவும் ஆண்டி இருந்தாலும் அப்போ வந்துட்டு உன்னோட ஆண்டி உன்னோட அங்கிள் உன்னோட அப்பா 3 பேர் எப்போ இறந்து போகிறாங்களோ அப்போவே நீ சொன்ன இல்லையா அம்மா எனக்கு கொடுக்கல ஜிம்முக்கு சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாக்கா அவங்க லவ் கொடுத்தேன்னு சொன்னதை விடவும் அவன் தான் நமக்கு லவ் கொடுத்துருக்கான், கேர் கொடுத்துருக்கான். ஏன்னா கேர் பண்ணி பார்த்து தெரியுமா எப்படி அம்மா சாப்பிட்டீங்களா அதுவும் நீங்கள் சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்தோடனே என் கை காலம் பிடிச்சிருக்கோம். அம்மா நீங்கள் ஓகேவா நீங்கள் அப்படி சொல்லி கேட்பா. அந்த கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிகாஸ்ட் என்னுடைய ஹீலராக இருந்துச்சு. அந்த ஹீலிங்ஸே என்னுடைய பெயின் ஹீலரே வந்துட்டு ஜிம்மிங் தான். அவங்க ஒவ்வொரு பெயினும் ஹீல் அடிச்சு ரீசன் நான் வந்து எனக்கு எப்பவும் இந்த ட்ரெஸ் வந்துருச்சு. நான் கூட சொல்ல மாட்டேன் வந்துட்டு ஜிம்மிட்டு சொல்லலை. எனக்கு எங்களுக்கு தாங்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அம்மா லாஸ்ட் மினிட்ல முடிவு எடுத்தேன் சரியா. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைக்க நினச்சேன். நம்ம ஜிம் விட்ட லவ் பண்ணுறான் சொல்லி புரிய வைக்க நினச்சேன். எனக்கு ஜிம் 500% கொடுக்க மனசு இல்லை. வேறு யாரையும் கொடுத்து எனக்கு பயம் யாரை ஹார்ட் பண்ணுறவங்களா குழந்தை சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க நினச்சேன். ரெண்டு பயமாக இருந்துச்சு. செல்ஃபில் அனுப்பி அவள் என்ன யோசிப்பா சொல்லிட்டு அப்படி காட்டுச்சா. எனக்கு ஜிம் ரொம்ப பாசிட்டிவ் தெரியும். எனக்கு கேட்டேன் இல்லையா ஜிம் அம்மா அது ஃபோன் ப்ளஸ் பண்ணுறான்னு கேட்டேன். அப்புறம் சொன்னேன் ஜிம் படிச்சுட்டு இருக்கா சொல்லிட்டு. அப்போ உனக்கு இவ்வளோ அந்த சேட்னஸ் பார்த்தேன். அவன் பேசுறதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறது. அப்போ எனக்கு தோணுச்சு எங்கேயும் மனசில் டீப்பான ஜிம் லவ் வச்சிருக்கேன். அதுலேருந்து அவன் கூடவே ரியலைஸ் பண்ணாமல் இருக்கேன். அதனால சின்ன பிடிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுப்பா. ஓகேவா அதனால தான் இப்போ முடிவு எடுத்திருக்கேன். இங்கே பாரு ஜிம் லவ் பண்ணுறேன் உனக்கும் இப்போ நான் ஜிம்முக்கும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஹெல்த் முடியாமல் இருக்குது. டாக்டர் 2 days டைம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 days எனக்கு என்ன நடக்குது போகிறோம். நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்க தான் போகிறேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னைக்கு உனக்கு ஜிம்மில் வந்துட்டு இந்த ஒய்ஃபை பார்க்கணும்னு தோணுது எப்படி ஜிம்மில் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அன்னைக்கு கண்டிப்பாக அந்த டைரி உனக்கு கிடைக்கும் சரியா. இந்த லெட்டர் உனக்கு கிடைக்கும். இதில் உள்ள திங்ஸ் உனக்கு கிடைக்கும். எனக்கு நான் ஃபஸ்ட் நீ ஜிம்மில் ஒய்ஃபாக மனசாரையும் அக்செப்ட் பண்ணி வைக்கும். அந்த லெட்டரை வந்து டைரியெல்லாம் பார்த்து அவன் லவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணுறேன் சரியா. நீ அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாமல் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு அம்மா அவன்கிட்ட எதுவுமே போய் சொல்லாமல் போகிறேன் சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லிருக்காங்க. நான் பண்ண தப்புன்னு நினைக்கலாம் சரியா. ஆனால் உண்மை போயிட்டு வந்து உனக்கு நான் ஜிம் கூட தான் இருக்குது. ஜிம் உன் கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. நீ ஜிம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்ப சரியா. நீ ஜிம்மில் லவ் பண்ணிக்கலான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் போயிட்டு உனக்கு ஜிம் கூட தான் சரியா. நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கலாம். ஒன் டே நீயே சொல்லுவேன் அம்மா எனக்கு நீங்கள் கரெக்டாக போய்ட்டு சூஸ் பண்ணிக்கேன் சொல்லிட்டு. எனக்கு ஒரு பிகாஸ் கம்ஃபர்ட் சொன்ன ஜிம்மின் தான் ஓகேவா. நீ அங்கே எதாவது ஹர்ட் ஆனால் கூட அப்செட் ஆனால் கூட ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ நீ லவ் பண்ணிட்டு ஜிம் பக்கத்தில் இருக்கா. ஆனால் உனக்கு கம்ஃபர்ட் சொன்ன எங்கே இருக்குது நீயே சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா நம்பி நம்ம கேட்டிருக்காங்க. ஜிம் நீட் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் எல்லாமே ஜிம்மி உனக்காக அவன் கிஃப்ட் எழுதி பாரு உனக்கு புரியும். அவனை இந்த மாதிரி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் லவ் பண்ண சொல்லிட்டு. எனக்கு நீ ஜிம் லவ் பண்ணுற இல்லையா அதனால் அவன் ஃபீலிங்ஸ் எதாவது ஹைட் பண்ணி நினைப்பான். இதை நீ பார்த்து புரிஞ்சுக்கணும் சரியா. இது எல்லாமே அவன் தூக்கி போட்டிருக்கான் வேணாம் சொல்லிட்டு. எனக்கு அது ஜிம் உங்களுக்கு ஹாப்பியாக பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கான். சின்ன வயசுல குழந்தை விட்டு கூட நினச்சிருக்கா சரியா. நான் அந்த கிஃப்ட்லாம் வச்சிருந்தேன் அவன்கிட்ட காட்டுறதுக்காக. அப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சு. ஒருவேளை ஜிம்மி ஸ்ட்ராங்காக இருந்து நீ உனக்கு மோன் பண்ணிட்டா நீயும் நம்ம ஜிம்மில் மேட்ச் பண்ணி கொடுவான்னு சொல்லி வச்சுக்கேன். நானும் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு நான் விட்டுட்டு போகிறேன். நான் எல்லாம் யோசிக்க முடியல அப்படி சரியா. நீ ஜிம்மி கூட இருந்தால் நீ ஜிம்மில் சேஃபாக பண்ண நம்புற சரியா. ஈவன் நீ சேஃபாக பண்ண நம்புற ஓகே. அவனை கண்டிப்பாக ஜிம்மில் தாண்டி வேறு யாராவது பார்க்க முடியும் நான் நம்புறேன். எனக்கு ஜின்ன பற்றி தெரியாது ஜிம்முக்கு தெரியும். எனக்கு ஜிம் நாங்கள் வளர்த்த குழந்தை நம்ம வீட்டில் குழந்தை சரியா எனக்கு தெரியும். அதனால சொல்லிட்டு ஜின்ன வந்து தப்பாக சொல்ல ஜிம் ரொம்ப நல்ல பையனாக இருக்கலாம். நீ சொல்லிட்டு நீ சூஸ் பண்ணி புரியுது ரொம்ப நல்ல பையனாக இருப்பாங்க சொல்லிட்டு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிம்மில் ஒரு கரெக்டாக இருப்பா. ஓகே நம்ம ஜிம்மில் ஒரு கரெக்டாக பண்ண நம்புறேன் சரி நம்பி நம்ம நான் உன்னை ஜிம் கை கொடுத்து போயிருக்கா. ஜிம்மில் உன்னோட ஹேண்டில் கொடுக்குறேன் ஓகேவா. மதுரம் பார்த்து நம்புறேன் நம்பிச்சிடான். அம்மா ஒன்றே சரி ஜிம்னு சொல்லி உன்னால் லவ் பண்ணுறேன் ஓகேவா. நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அப்பா அப்புறம் ஆண்டி அங்கிள் ஹாப்பியாக இருப்போம் சரியா. அப்போ சொல்லிட்டு நம்பி நம்ம எழுதிருக்காங்க. இப்போ நம்பி அந்த லெட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கிஃப்ட் அப்போ தான் நம்பி பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்பி கூட சின்னக்கு மேலே கிஃப்ட் கொடுத்ததும் இல்லை. சின்ன நம்பிக்கு கிஃப்ட் கொடுத்தது எனக்கு டேரக்டாக கூட கிஃப்ட் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிம்மி வந்துட்டு ஒவ்வொரு கிஃப்ட்டையும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்காரு. பார்க்குறப்ப எப்படி ஸ்டன் ஆகிறாங்க. அவர் 2 ஜேட் கூட வாங்கி வச்சிருக்காரு. இப்படிக்கா புத்தா கோவிலில் போய்ட்டு ஜேட் வாங்கியிருப்பாரு. எனக்கு நம்பிருக்குது அடிக்கடி நம்பி ஜிம்மி இந்த புத்தா கோவிலுக்கு போவாங்க. அப்போலாம் ஜிம் கேட்பாங்க நம்ம இது வாங்குவோமான்னு கேட்பாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டுப்பாங்க. எனக்கு வாங்கி தான் வாங்கி ஜிம் சொல்லிப்பாங்க. அப்போ நம்பி ஜிம் சும்மா வேட்டை கேட்டுப்பான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் பார்க்குறாங்க ஜிம் அது பிளஸன்ஸ் வாங்கியிருக்காரு. எனக்கு அவரும் ஜிம் இப்போ நம்பி வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காகவும் வாங்கியிருக்காரு. செகண்ட் இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மேரேஜ் அன்னைக்கு அந்த ஜேட் வந்து அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஜிம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்பி பார்க்குறாங்க. ஒரு லெட்டர் ஒரு டைரி கருத்து ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. என் நம்பி நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனும் அவ்வளோ பிடிக்கும். அவன் என்ன பேசணும் பாசிட்டிவ் ஆகும். சின்ன வயசில் போக தான் எப்படி இருந்துச்சு எப்படின்னு தெரியல. எனக்கே தெரியாமா அவன் மேலே லவ் வந்துருக்குறேன். நான் வந்துட்டு என்னோட சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அது லவ் அது வந்துட்டு ஜஸ்ட் க்ரஷ் அப்படி கிடையாது லவ் சொல்லிட்டான். அப்போ தான் பிடிச்சிக்கிறேன் லவ் வச்சு சொல்லிட்டு லவ் வச்சா தப்பா லவ் பண்ணுறது தப்பா எனக்கு அவன் ஏன் நம்பிடாதுனே. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்க ஷையாக இருக்குது. நான் 12th முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நான் நம்பிட்டு கன்வெர்ஸ் பண்ணிடணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் ஸ்கூலில் நிறைய பேர் கன்வெர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு யாரும் பிடிக்கல. எனக்கு நம்பி தான் பிடிச்சிருக்கு தெரியுமா. அவன் தான் ஜென்டில்மேன். அவனை மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா. ஹீஸ் ஜென்டில்மேன் ஹீஸ் பியோர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தாண்டா நம்பிச்சை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. எனக்கு அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. யாரும் இப்படி சொல்லுவாங்க. என்னோட அப்பா அம்மா இறந்தப்போ எனக்கு யாருமே நினச்சப்போ என் நம்பிச்சு தான் என் ஹேண்டை பிடிச்சி ஆண்டியோட கையில் கொடுத்தாங்க. அம்மா எனக்கு கொடுக்குற லவ் ஜிம்முக்கு சேர்த்து கொடுங்கம்மா இதுக்கப்புறம் ஜிம்மிங்க தான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல திருப்பி ஒரு மனசு வரும். நான் ரொம்ப லக்கி
தெரியுமா, அப்பா அம்மா இல்லைனா கூட எனக்கு ஆண்டியும் அதே இன்னொரு அம்மா அவங்களும் என்னுடைய நம்பிக்கை இருக்காங்க. அது போது எனக்கு இந்த வேலை இருக்கிற எதுவுமே வேலை தெரியுமா, அவனுக்கு பண்ண போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் எழுதியிருக்காங்க. நம்பிக்கை ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப கைண்ட், அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் அவனால பார்த்துக்கணும், நிறைய மெச்சூரிட்டி ஆகணும், நிறைய படிக்கணும், நல்லா ஆஃபீஸில் ஒர்க்லாம் கற்றுக்கணும், நம்பிக்கை ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நிறைய எழுதியிருக்காங்க. அவர் லீவுக்கு வரப்போ ஃபர்ஸ்ட் லீவ் இருக்குது எப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் நம்பிக்கை வரவே வெக்கேஷன் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன மூஞ்சி தூக்கி வச்சு மாதிரி கவுட் பண்ண மாதிரி எழுதியிருக்காரு. அதெல்லாம் கோமா நான் நம்ம மட்டும் தனியாக தெரியுமா, நான் ஆசையாக இருந்தேன் நம்பிட்டு வருவா, நாங்களே வெளியே போட சொல்லிட்டு ஆசையாக இருந்தோம். அவன் பாட்டுக்கு போயிட்டான். சரி பரவாயில்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, என்ஜாய் பண்ணி தப்பு இல்லை, அவங்களால நம்பிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது, அவங்க ஏன் நம்பிட்டு நல்லா சொல்லி ஜிம் தான் எப்படி ஒவ்வொரு நாள் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன கூட பேசுனது, இன்னைக்கு என்ன கூட ஜிம் நம்பிட்டு பற்றி சொன்னது, நம்பிட்டு ஒன்றே ரொம்ப ஹார்ட் ஆனது. இப்போ நம்பிட்டு ஒரு டைம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இது வேறு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு வந்து யாருமே சொல்லிட்டு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி ஒரு மாதிரி இருக்க சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. எனக்கு அவங்க சின்ன வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ சின்ன வீட்டில் சின்னோட கிராண்ட் பேரண்ட்ஸு, சின்னோட பேரண்ட்ஸு, அவங்க அங்கிள் அடித்து நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்குறப்ப அவங்க ஃபேமிலி ஞாபகம் இருக்கும், அவங்க அத்தை மாமா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்காரு. நினச்சி போய் அழுதுருப்பாரு. அப்போ தான் ஜிம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு நாங்கள் இல்லையா, நீ எப்படி அழகா வீட்டுக்கு வரியா இல்லைனா அங்கே வரட்டா அப்படிலாம் கேட்டுப்பாரு. அதை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கப்புறம் கம்ஃபர்ட் சரியாக எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்பி சொல்லியிருப்பாங்க. ஜிம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. என் நம்பிச்செல்லாம் நான் கம்ஃபர்ட் பண்ணேன், நன்றி சொல்கிறான். யாருமே சொல்லிட்டு நான் நான் அம்மா இருக்கல, அது போதில் எனக்கும் கவலை தான் இருக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் என் நம்பிச்சினாவும் என்னோட அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அவங்க 2 பேர் இருக்காங்க கார்டன் தனியாக விட சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்பிச்சு நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவங்க நிறைய எடுத்துருக்காங்க. அப்படி 1 பாயிண்ட் தான் இன்னைக்கு ஹார்ட் ப்ரோக் ஆகுது. எனக்கு நம்பினாவுக்கு சின்னன்ற வாசனை பிடிச்சிருக்கா. சின்ன ரொம்ப நல்லவர் போல, ரொம்ப அழகாக இருப்பார் நினைக்கிறேன். என்னோட எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருப்பாரு தான் நம்பினாவுக்கு அவங்க பிடிச்சிருக்கு. தப்பு இல்லை சரி, நம்பினா ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அவளோட ஹாப்பினஸ் எப்போது நம்பினா ஹாப்பியாக இருக்கும். நான் அப்புறம் அம்மாவும் நம்பினாவுக்கு மேரேஜ் பண்ணி கூட ஜின்னாயாவுக்கும் நம்பினாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜின்னாயாங்க நம்பினாங்க ஒன்றா பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறேன், ஏன் நம்பி நல்லா பண்ணுற ஒரு பாசன் இன்னொரு பாஸ் கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நானும் ஒரு 6 மணி தானே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் போயிடுறேன். ஆனால் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, லவ் பண்ணுறது அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே உன்னோட ஹாப்பினஸ் நீ எதனால சொல்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அம்மா கண்டிப்பாக எனக்காக பேச நினைப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு அவ்வளோ பாசம் என் மேலே. என் அம்மா வந்து இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ கேர் கொடுப்பான்னு தெரியாது. எனக்கு அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், பாசமாக இருப்பாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆனால் அம்மா இருக்காங்களா, அவங்க சின்ன கூட ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நம்பிட்டு அம்மா என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் லவ் பண்ணுறேன் நம்பினாவுக்கு சின்ன பிடிச்சிக்குன்னு தெரிஞ்சாக்கா அம்மா ஹர்ட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு இந்த லவ் பண்ணு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி நம்பி நம்ம லவ் வச்சிருக்கா சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் போய் அழிச்சிடுறேன். எனக்கு அதை கொஞ்சம் ரேஸ் பண்ண நம்பினா சின்ன கூட்டிகிட்டு வருவாங்க. சின்ன என்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அப்போ நானும் சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா கிட்ட சொல்லணும் நம்பினாவுக்கு சப்போர்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கணும். மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி போயிடுவேன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப படனாக இருந்துருக்கேன். அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் ஆண்டி இவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நம்பினாவும் எனக்கு அப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் லவ் கிட்ட சொல்ல பாசன கண்டிப்பாக சின்ன எங்கள் மேரேஜ் பண்ணிட்டு நம்பி ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும் அப்படி சொல்லி ஜிம் முடிவு பண்ணுறாங்க. ஜிம் முடிவு பண்ணிட்டு அவ்வளோ டியர்ஸ் வந்து லெட்டர் எழுதுறாங்க, டைரி எழுதிருக்காங்க. இது வரைக்கும் டைரியே பண்ணி இதுக்கப்புறம் டைரி எழுத மாட்டேன். நம்ம கிஃப்ட் அடிச்சு எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம நார்மலாக இருக்கும். ஓகேவா, நம்ம வேறு ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்பவும் போல நம்பிக்கை பேசணும். ஆனால் எல்லாருக்கும் பேச முடியல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்கும் ஜிம்னு சொல்லிட்டு அவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிருக்காங்க. நம்பிட்டு கிஃப்ட் எடுத்து பார்க்குறாங்க ஒவ்வொருத்தையும். அப்போ நம்பி மீன் பண்ண மாதிரி எழுதிருக்காங்க. எப்படி ஒரு டால் பாய் ஒரு ஷார்ட் பாய் அப்படி சொல்லிட்டு டாய்ஸ் தரப்பில் அப்படி வாங்கியிருக்காரு. நம்பின்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு மாதிரி அப்படியே இப்படி சார் இப்படிலாம் பார்த்து மாமா எந்த அளவுக்கு ஒரு ரசிச்சிருந்தாக்கா, எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா ஒவ்வொரு பார்த்து கூட வாங்கியிருக்காங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்பி ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க. ஐ லவ் யூ மை டியர் ஜென்டில்மேன் அப்படி எழுதியிருக்காங்க. ஐ லவ் யூ நம்பினா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கிரீட்டிங் கார்ட்லையும் அவர் அப்படியே எழுதியிருக்காரு. ஒவ்வொரு நேம் போட்டுருக்காரு. ஐ லவ் யூ மோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேம் வச்சிருக்காரு. எனக்கு பார்க்க நம்பிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இவ்வளோ லவ் பண்ண சொல்லி உடஞ்சி போயிரு. எனக்கு அவர் சின்ன வந்துட்டு லவ் பண்ணாரு. பக்கத்து 2 பேரும் லவ் பண்ணி அந்த லவ் சொல்லிக்கிறத கூட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிம்மி ஒரு 1 சைடாக மட்டும் ஒரு சின்ன பையன் இவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருக்கான். அதுவும் எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி அவர் பார்த்துட்டு நினச்சிருக்காரு. அவங்க கஷ்டம் படிக்கணும் ஹெல்ப் பண்ண ஃபேமிலிஸ் அப்படி நிறைய எழுதியிருக்காரு. சின்ன வயசில் அவளுக்கு ஆட்டம் இருக்காது. சின்ன வயசில் லவ் பண்ணி கடைசி சின்ன நம்பிருக்கு ஒரு பாசம் பிடிச்சிட்டு தெரியும் போது அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். நம்ம வந்து எதுவுமே அந்த தெரியக்கூட சொல்லி வேலை நினச்சிக்கும் போது நம்ம நம்பிக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. நீ லவ் பண்ணுற அப்போ இவ்வளோ டேஸ் ஆகிடும் சொல்லவே இல்லை. இப்போ மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ டேஸ் ஆகிருக்கு. நீ எப்போவும் சின்ன பற்றி எனக்கு கேட்குறது 1 டே ஆகுது. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னியா? நான் உன் மாதத்தில் வந்து எனக்கு தெரியாமல் போனுச்சு. நான் எப்படி இருக்க நம்பிக்கை ரொம்ப அழகு வருது. நான் சின்ன லவ் பண்ணுறாக்கா இப்போ உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. நான் வந்துட்டு சின்ன லவ் பண்ணி தெரிஞ்சும் நான் உன் கூட இப்படி இருந்திருக்கேன். உனக்கு அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக கொடுத்துருக்கும். உனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும். எவ்வளோ நீ லவ் பண்ணுற அப்படி இருக்கும்போது லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு கூட இப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி நம்பி ரொம்ப அழகாக உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக கொடுத்துட்டு நீ லவ் பண்ணுறவங்க லவ்க்கு டெசர்வ் பர்சன் இல்லை. லாஸ்ட் நம்பி ரொம்ப அழகாங்க. அந்த டைரி ஹக் பண்ணிட்டு எனக்கு லவ் பண்ணியாமல் உனக்கு என்னை விட்டு கொடுக்கணும் மனசு வந்துருக்கு. என் ஹாப்பினஸாக நம்பி டைட்டாக அழகாங்க ஹக் பண்ணிட்டு இல்லைடா தங்க உங்களுக்கு புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ அம்மாவுக்கு புரிஞ்சதே எனக்கு புரியாமல் போயிடுச்சு. நம்பி ரொம்ப அழகாங்க
ராமேஸ்வரம் இல்லாமல் இருக்க முடியாது, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ எனக்கு புரியுது சரியா. சரி நம்பி பார்க்குறாங்க. நம்பி நம்ம சொல்லிருக்காங்க கண்டிப்பாக ஜிம் நம்ம இருக்க மாட்டேன் நீ சொன்னலையா. அப்போ சொல்லி இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. நம்பி மட்டும் சொல்லிப்பாங்க ஜிம் வந்துட்டு எப்பவுமே நம்ம வீட்டு விட அனுப்பக்கூடாது, வெளில எங்கேயும் போகக்கூடாது, அவன் எங்கேயும் இருக்க சொல்லிட்டு நம்பி நம்ம சொல்லிப்பாங்க நீ போய் ஃபாரின் படிக்க, நீ வெளில போய் படிக்க இல்லையா, சிட்டியில் போய்ட்டு அதே மாதிரி ஜிம்முக்கு ஏதாவது ஆசை தான் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஜிம் சொல்லிட்டு நம்பி நம்ம சொல்லிப்பாங்க. அப்போ தான் நம்பி சொல்லிப்பாங்க இல்லைம்மா ஜிம் இங்கே அனுப்பக்கூடாது சொல்லிட்டு ஏன் கேட்குறாங்க, அப்படி அனுப்பக்கூடாது, அவங்க வீட்டை இங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க குழந்தை வெளில போனால் சேஃப் இருக்காது அப்படி சொல்லி நம்பி சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம நம்பி அம்மா சொல்லிப்பாங்க நீ நம்பி கூட ஜிம் கூட இல்லாமல் வந்துடுவா, நீ இருக்க மாட்டே போடையே அப்படி சொல்லி நம்பி நம்ம கேட்டுருப்பாங்க. இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக அம்மா என்னால் தான் இருக்க முடியாமல் எவ்வளோ லவ் பண்ண நம்ம குழந்தை எவ்வளோ லவ் பண்ணிச்சா சொல்லி நம்பி ரொம்ப அழகாங்க. இப்போ நம்பி போட்டு கம்ஃபர்ட் இயர்ஸ் தான். இதுக்கப்புறம் ராம்சன் ஹார்ட் பண்ண மாட்டேன், நீ எனக்கு தானே உனக்கு சரியாக நம்பி ரொம்ப தான் இருக்காங்க மட்டும் எங்கேயும் போக மாட்டேன் சொல்லி நம்பி நான் தைரியம் ஹக் பண்ண அழகாங்க. அந்த கிஃப்ட் எடுத்து பார்க்குறாங்க, இது எல்லாமே எனக்கு சொந்தமாக வச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்பி படிச்சுக்கிறாங்க. அவருக்குமே ஜிம் இல்லை, அவருக்கு அப்போ ஃபீல் ஆகுது அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு அவளுக்கு ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு, அப்படியே கேரிங் இருந்திருக்காரு. இவங்க அவர் ஜிம் வந்துட்டு பிரேக்கப் பண்ணப்போ அந்த பெயினை விடவும் அவர் ஜிம் தன்னுடைய போகணும்னு சொல்லிட்டு அந்த பெயின் அதிகமாக இருந்துச்சு. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம லவ் பண்ணுறது நம்ம ஜிம்மில் சொல்லிட்டு அப்போ புரிஞ்சுக்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அவர் ஜிம் மேலே லவ் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அவருக்கு அதை விட தாண்டி ஜிம்மில் அந்த பாசம் அந்த கேரிங் தான் அதிகமாக அதுக்கு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு நம்பி கொஞ்சம் ஜிம்மில் லவ் வர ஆரம்பிக்குது. ஒன் டே அவங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. கிஃப்ட் அவர் கூட வச்சு தரான் ஜிம் சொல்லவே இல்லை. அது வந்து இப்போ 7 months ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் ஜிம் நம்பி சொல்லவே இல்லை. ஜிம் நம்பி சரி ஓகே இப்படிலாம் பார்க்கட்டும் ஜிம் அவங்க எப்படி செட்டில் ஆகட்டும் அப்புறமே சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அவர் தான் நம்மள அவர் புரியுது ஜிம் தான் லவ் பண்ணியிருக்கான்னு புரியுது. இனிமேல் அவன் லைஃப் நம்ம தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு புரியுது. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருப்பாரு. ஆனால் அவரே அறியாமல் நம்ம ஜிம் மேலே அவர் ரொம்ப டீப்பாக ஃபாலோ எனக்கு ஜிம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பார்க்குறாங்க. அவருக்கு ஒவ்வொரு செகண்ட் ஜிம் போய் யோசிச்சுப்பாரு, ஒன் டே ப்ரேயர் பண்ணிப்பாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஆகி தெரியும். அவர் அது வந்து ஹீல் ஆகிட்டு வெளியே வரணும், எப்படியாவது அவர் வந்து ஹீல் பண்ணுங்க அப்படி சொல்லி ஜிம்மி வந்துட்டு நம்ம அவங்களுடைய பூஜை ரூம் கூட அப்ளை பண்ணியிருப்பாரு. ரம்ஜினுக்கே தெரியாமல் இப்போ ரம்ஜின் போய் ரிசம்பர் என்ன ப்ரே பண்ண சொல்லிட்டு அப்போ தான் ஜிம்மி அவங்க ஆள்கிட்ட ரொம்ப உருக்கமாக அப்ளை பண்ணியிருப்பாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்காரு. என் நம்பினா அந்த மாதிரி விட்டு வந்துட்டான். அது எங்கள் சுச்சுவேஷன் பண்ணிட்டா சரி அவங்க வேணும் ஹார்ட் பண்ணல. ஆனால் அவருக்கு ஒரு பெட்டர் பர்சன் லைஃப்பில் வச்சு அவர் ஹாப்பியாக இருக்கும். சின்ன வந்துட்டு நம்ம நம்பி நாங்கள் மறந்துட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படி சின்ன ப்ளே பண்ணியிருப்பாரு. இது நம்பி கேட்டிருப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வரும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாங்க லவ் பண்ணுற அப்படின்னு இது லவ் சொல்ல மாட்டேன். செகண்ட் ஜிம் அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம் மேலே நம்பிட்டு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் லவ் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் ரெஸ்பெக்ட் எல்லாமே டீப்பாக அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நம்பி கரண்ட்டி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்பியும் சொல்கிறாங்க ஜின்ன பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன் சரியா, நமக்கு லவ் சொல்லாமல் விட்டுது, நான் ஈஸியாக வந்துட்டு ஹார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம ஹார்ட் பண்ணி நினச்சதே இல்லை ஜின் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜின் பார்க்குறேன் எனக்கு புரியுது நம்பிச்சு நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா, ஈஸியாக எனக்கு ஹார்ட் பண்ணிட்டு போயிட்டு சொல்லிட்டு சத்தியமே எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் வெளியே வர முடியல தெரியுமா, ரொம்ப லைக் நான் ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன் சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. நம்பிச்சு ரொம்ப கஷ்டம் ஜின் சொல்கிறாங்க ஆல்ரெடி அப்படி தான் ஆகிட்டேன். அதான் ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜேகே அந்த விஷயம் நல்லா அப்படி பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கோவமும் இருக்குது, சென்றும் அவங்களோட பிளேஸ் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரிஞ்சு ஒரு அண்ணன் எவ்வளோ லவ் எவ்வளோ பாசிட்டிவ் புரியுது ஓகேவா, ஆனால் அது வேணும் ஹார்ட் பண்ணல சரி உங்கள் அண்ணன் வேணும் ஹார்ட் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டு வரல எனக்கு சுச்சுவேஷன் சரி உங்களுக்கு ஏன்னா கோவம் வந்துச்சுக்கோ என் ஷர்ட் படி ஏன் பண்ணீங்க சொல்லிட்டு ஷர்ட் பிடிச்சிக்கோ அடிச்சிக்கோ திட்டிக்கோ சண்டை போட சரியா. ஆனால் அவன் ரொம்ப பாவம் குழம்பு சரியா எனக்கு தெரியாது செஞ்சு சார் நம்பிச்சு அப்போ செக்கு ரொம்ப பெக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சுகா செக் வச்சுறாங்க. நம்பிச்சு அப்போ சொல்கிறாங்க சின்ன பார்க்க நம்பிச்சு என்ன பண்ணுற டக்குன்னு அவர் ஹேண்டை தட்டி விடுறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை சின்ன அவன் குழந்தை சொல்கிறாங்க. அப்போ சின்னக்கு புரிஞ்சு நம்பிச்சு வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க ஜிமினை அப்படி எந்த அளவுக்கு இறங்கி வர சொல்லி புரிஞ்சுட்டாரு. எனக்கு இவருக்கு அவர் வர பேசுறது அழுதுனது இல்லை. சின்ன பார்க்குறாங்க நம்பிச்சு அவர் உண்மையை சொல்லவா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாவே நீ லவ் பண்ணுறது ஜிமினை சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறவா நீ லவ் பண்ணுறது ஜின்னதான் நீ அட்ராக்ஷனாக இருந்த எனக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க உனக்கு டீப் லவ் ஜிம் மாதிரி தான் இருக்குது சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்கு நீ ஜிம்முக்காக எந்த அளவுக்கு இறங்குற பார்த்தியா, நீ இவ்வளோ எமோஷனாக நான் பார்த்ததே நீ இப்படி எமோஷனல் பசங்க கூட எனக்கு தெரியாது ஓகேவா. நீ இப்போ இந்த ஸ்டோரி சொல்லிட்டு போயும் இப்போ நீ பேசுகிறப்ப வச்சு வச்சு தான் பார்க்குறேன். நீ நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி நினச்சிருந்தேன். இன்னைக்கு தான் உங்களோட எமோஷன்ஸ் நான் பார்க்குறேன். 5 வருஷம் நான் கூட கேட்பது சார் ஒன் டே கூட இப்படி ஃபீல் பண்ணி வீக்காக நான் பார்த்ததில்லை. ஈவன் நீ ஒன் டே எங்கிட்ட ஒர்க் பண்ணி பேச கூட பார்த்ததில்லை. நான் கம்ஃபர்ட் கூட பண்ணி மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து நான் கம்ஃபர்ட் பண்ணதில்லை. ஆனால் முதல் பார்க்குறேன் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஜிம் தான் ஓகே உங்கள் ஜிம்மில் கரெக்டாக இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது நம்பி நான் ஓகே எவ்வளோ டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன் இப்போ புரியுது ஓகேவா. உன்னோட ஃபேட்டில் அவன் ஜிம் தான் இருக்காங்க ஓகேவா. ஜிம்மில் கரெக்டாக இருப்பாங்க. உன்னை பத்திரம் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கலாம் ஆனால் அவங்க மெச்சூரிட்டியாக இருக்காங்க ஓகே ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. இல்லை உன்னோட லவ்வுக்கு அவங்க டிசவான பாசம் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜி பார்க்குற ஜின்னு அவனை ஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை ரம்ஜி எனக்கு புரியுது ஓகே அப்போ ஹார்ட்டாக கொஞ்சம் பெயின் காமிச்சிருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன் ஜிம் உனக்காக உனக்கு உன் லவ்வுக்காக நீ ஹாப்பியாக பண்ணுவேன்னு நினச்சது அதை நான் கூட பண்ணிக்க மாட்டேன். எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க தெரியுமா. அப்படி ஒரு பாசம் அவன் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். எனக்கு எப்படி ஒரு பாசம் கிடைச்சிக்காங்க எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி லைஃப் ஒரு பாசம் லவ் பண்ணிருக்காங்க. செகண்ட் இவ்வளோ நல்ல பாசனாக இருக்காங்க தெரியுமா. உண்மையை மிஸ் பண்ணி வச்சுக்கேன். நீ கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நீ என்ன மேரேஜ் பண்ண கூட ஒரு ஹாப்பியாக கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஜிம்மு நல்லா பார்த்துப்பான். அவன் ரொம்ப லவ் பண்ணுறவங்க சரியா நீ அவன் ஹார்ட் பண்ணாதான் நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க நம்பிட்டு பார்த்து
இப்போ நம்ம நம்பி பார்க்க ஜிம் சொல்லிட்டாங்க உண்மையாக ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை தான் லாஸ்ட் லவ் பண்ணுறேன் சரியா அவனும் உன்னதான் லவ் பண்ணுறான் நீங்கள் இருக்கிற ஒன்றா இருக்கும் சரி சரி முன்னே லைஃப் ஸ்டைல் நான் பார்த்துக்கணும் ஓகேவா இது வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு டிஸ்டர்பாக இருந்தேன் ரொம்ப ஹார்ட்டாக இருந்தேன் ஓகே இப்போ புரியுது ஓகேவா ஸோ நம்பி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேகே நம்பி பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க எனக்கு உங்க மாதிரி கோவம் என்ன சொல்லிட்டு சரி என்ன டக்குனு மன்னிக்க முடியல ஏன் ஒரு லைஃப்பில் போயிட்டு ஹாப்பியாக இருக்க வைக்கிறது கொஞ்சம் கோவம் இருக்கா சரி சரியா அதுக்காக இதுக்கு அப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஜிம் அப்படி பண்ணா கேட்குறாங்க எனக்கு உங்களுக்கு கோவம் தான் ஜிம் நம்பி மேலே காமிச்சிக்கலாம் ஆனால் எதுக்காக ஜிம் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் என்ன சொல்ல போய் ஹார்ட் பண்ண போனாலும் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க சுகர் ஜெல்லாம் தான் பார்க்குறீங்க ஏன் ஜம் அப்படி பண்ணா கேட்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை ஒரு இல்லை அவங்க சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாரு மேபி நீ அப்படி என்ன வச்சா நம்பி ஜிம்ல என்ன பண்ணியிருந்தா கூட நம்பி கடையில் மேட்ச் பண்ணி மாட்டா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நீ அவன் கண்ணை பார்த்து சொல்லிட்டாங்க எனக்கு நம்பியோட கண்ணு ஃபுல்லாக கண்ணில் இருக்கிற லவ் வந்து ஜிம்மு காணுது அதை எதையும் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஜிம் நம்பி பார்க்குறாங்க ஜிம்மி சொல்லிட்டாங்க இல்லை நம்பி எனக்கு இந்த வேலை கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் கிளியர் ஆகிட்டு ஓகேடா எதுவும் கிளியர் ஆகிடுச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா எனக்கான கண்டிப்பாக ஒரு சொல்லிருப்பாங்க எனக்கு இன்னும் ஃபேட் ஒரு பர்சன் இருப்பாங்க ஓகேவா அவங்க லைஃப்பில் வருவாங்க நினைக்கிறேன் நான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஆனால் புரியுது ஓகேவா நீ 100% சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஓகேவா நான் அப்படி இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண கூட நான் திங்க் பண்ணக்கூடாது நம்பி சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க நம்பி கூட கஷ்டமாக இருக்குது ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க நம்பி ஜிம் பார்க்குறேன் இல்லைடா இட்ஸ் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்க எனக்கு தம்பி மாதிரி சரியா நான் தம்பி எதுவும் பார்க்குறேன் நீங்கள் விட்டுட்டு கொடுத்துருக்கலாம் எனக்கு நீ ரொம்ப நல்ல பையன் எனக்கு ரொம்ப இன்னசென்ஸ் நிறைய கஷ்டப்பட்டு லைஃப்பில் அப்பா அம்மா என்னதான் எல்லாமே இருந்தாலும் அப்பா அம்மா லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா அப்படின்னு கூட நீ நம்பி மேலே இவ்வளோ லவ் சேர்க்க அப்படி நம்பி மேலே லவ் வச்சிருந்தது உனக்கு நம்பி இருக்க விரும்பி இருந்து கூட இது நம்பி இவ்வளோ பாசமாக வச்சுக்கலாம் இவ்வளோ பாசம் தெரிஞ்சு கூட நீ எதிரே விட்டு கொடுத்துருக்கோன்னு நினச்சிக்க ஏன்னா அவன் ஹாப்பியாக நினச்சி அதை ட்ரூ லவ் ஓகேவா சொல்கிறாங்க ஹேம்ஸ் அதை ட்ரூ லவ் ஓகேவா இவன் பேருக்கு ஹோல்டு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நீ அவன்கிட்ட சொல்லக்கூடாது நினச்சிக்கலாம் அதை ட்ரூ லவ் ஓகேவா நன்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஐம் சாரி ஏங்க நம்மள சொல்கிறாங்க பாருங்க ஹார்ட் பண்ண சரி எந்த தப்பு பண்ணல குழந்தை சரியா உங்களை சொல்லுவா அவனை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கு சொல்கிறாங்க ஹேம்ஸ் ரொம்ப பொறாமையாக இருக்குது ரொம்ப நல்ல பையன் இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப செஞ்சா பியூராக இருக்கா ஓகேவா நம்பியோட லவ்க்கு ஏதோ டிசர்வ் பர்சன் ஓகேவா காட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உனக்கு அவங்க கூட போயிட்டு அவங்க கூட போயிட்டு ஓகேவா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறான் இந்த செலவாக சொல்கிறாங்க அவங்க என்ன கூட பார்த்து தெரியுமா அவங்க பார்க்குற விதம் அவங்களாச்சும் கலந்து கேரிங் அவனை பார்த்து நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணது சரியா லவ் பண்ணதுன்னு சொல்லல ஆனால் இவ்வளோ காசு ஒரு கேரிங் ஃபீல் பண்ணது சரியா உங்கள்கிட்ட தான் அவங்க காட்டுற ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சு போயிடுது உங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்கன்ஷியல் லவ் வச்சிருக்கான் ஓகேவா அதான் ட்ரூ லவ் ஓகே அப்புறம் நம்ம ஜின்னு சொல்கிறாங்க நம்ம சின்ன சொல்கிறாங்க அவன் ஜஸ்ட் 5 வருஷம் லவ் பண்ண சரியா உன்னை 17 வருஷம் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் லவ் பண்ண போகிறான் ஓகே நான் கூட ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக லைஃப் மூவ் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன் இப்போ கிளியர் ஆகிட்டு ஓகே நான் போகிறேன் நம்ம ஜின்னு சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டு போங்க சொல்கிறாங்க இல்லை நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நான் பார்க்குற வண்டி ஒரு சரியாக சொல்கிறாங்க அப்போ நான் வரும்போது சொல்கிறாங்க அப்புறம் வரும் சொல்லிட்டு கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்பா வரும்போது சொல்கிறாங்க ஜிம்முக்கு புரியல நான் ஜிம் பார்க்குறேங்க அது சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் நம்பிடா இப்போ இதுக்கு போகிறோம் ஓகே கண்டிப்பாக வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஜிம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க ஆமாம் நம்பிடுறேன் இப்போ நான் கிளம்புறது சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி கிட்ட வராங்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஐம் சாரி ஜிம் பயப்படுறாங்க ஜெக்கி பார்க்குறீங்க இல்லை ஐம் சாரி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இல்லை நான் கோப்பட்ட கூட நம்பிடுவேன் நம்ம தான் கோப்பட்டு உங்க மேலே கோப்பட்ட தப்பு சரியா இது தப்பு பண்ணல சாரி நம்ம தப்பாக புரிஞ்சுட்டேன் நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல உங்கள் அண்ணன் மேலே வச்சுக்க பாசம்னு சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி ரொம்ப கஷ்டப்படுது உண்மையான மேலே சொல்லா இருக்கனே நம்ம தான் ஹார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாரி சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி இப்போ நம்பி பார்க்குறாங்க ஜெக்கே சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறீங்க கொஞ்சம் டைம் எடுக்க ஓகேவா ஆனால் பண்ண தப்பு தான் ஓகே மன்னிச்சுங்க சொல்லிட்டு நம்பி ஜெக்கி வந்து பவ் பண்ணுறாங்க நம்பி கொண்டு பவ் பண்ணிட்டு நம்பி கேட்டப்போ கிளம்புறாங்க எல்லாமே போயிடுறாங்க ஜிம்முக்கு மறுக்க நம்பினா சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறாங்க அங்கே பாரு கண்டிப்பாக ஜிம் புரிஞ்சுக்கிட்டான் ஓகேவா அவன் கண்ணில் ஒரு பாசிட்டிவ் பார்க்குறேன் ஓகேவா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான் அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான் ஓகேவா அவங்க ஹாப்பியாக இருப்பான் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹாப்பியாக இருப்பதில் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பினா நான் லவ் பண்ணவும் தெரியுமா ஜிம் கேட்குறாங்க நம்பி பார்க்கணும் தெரியும் நான் இதை வெயிட் பண்ணிட்டேன் சரி எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டேன் நானும் லவ் பண்ணிட்டேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க நம்பிக்கை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏன்ட்டு சொல்ல கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க ஏன்டா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் எனக்காக கேட்குறாங்க எனக்கு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நான் அளவுக்கு லேசாக லவ் பண்ணுறேன் நம்பி சொல்லிட்டாங்க நம்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க சாரி நான் ஹார்ட் பண்ணுறேன் உண்மை லவுக்கு ரிசர்வ் பாஸ் நான் கேட்குறாங்க என் லவுக்கு நீங்கள் ரிசர்வ் பாஸ் சொல்லிட்டு நீ லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ப்ளீஸ் நம்பி ராஜின்னு சொல்கிறாங்க நம்பி பார்க்குறேன் நான் நீ லைஃப் என்ன யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக சின்ன ஹேங் ஹாப்பியாக இருப்பாங்க ப்ரேயர் பண்ணுவோம் ஜிம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ அப்படி 3 months ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு கிஃப்ட் அழகாக ஒரு பாய் பேபி பார்த்துருக்காங்க ஒரு பாய் பேபி அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க டேட்டு ஒன்று மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க உங்களை மாதிரி இல்லையா ஜிம் கேட்குறாங்க நம்பி பார்க்குறேன் இல்லை ஒன்று மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் கேட்குறேன் எனக்கு உங்களை மாதிரி வேணும் ஆசை சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறேன் எனக்கு ஒன்று மாதிரி வேணும் வேணும்னு சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க என்னோட விஷயம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது சரியா நான் வந்துட்டு ஒன்று மாதிரி வேணும் ஆசைப்பட்டேன் அது ஒன்று மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஒரு கேங்கு வராங்களோ ஒரு அம்மா கேட்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க பார்த்தாக்க ஜின்னு இருக்காரு ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னு கையில் ஜின்னோட ஹேண்டாக ஒரு பசங்க பிடிச்சிட்டு இருக்காங்க ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னா ஹேங் சொல்கிறாங்க இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜின்னு வராங்க நம்பி சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குற ஜின்னு சொல்லிட்டாங்க
கங்க்ராச்சுலேஷன் ஜின் அப்படி ஜின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜின் ஹேங் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. டே எப்படி இருக்கா கேட்குறாங்க. சின்ன பார்த்தா இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தெரியுது ஒரு ஃபேஸ். ஜிம்முக்கு அது பார்க்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜின். நீ சொல்கிறாங்க நல்லா இருக்கண்டா சொல்கிறாங்க. இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கா, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறா, பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஒர்க் கூட ஃபோக்கஸ் பண்ணுறா, ரொம்ப பிஸியாக இருக்கிறதால பெருசாக டிஸ்டாக் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. பேபி நான் தூக்கி பார்க்கலாமா சொல்கிறாங்க. இந்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜின் வாங்கி பார்க்குறாங்க. டே அவன் அப்படி பார்க்குறது ஜிம்மி மாதிரியே இருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப குட்டி ஃபேஸ், ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரோட விஷயம் எனக்கா ஜின்னு ஹாப்பியாக இருக்கும். எனக்கா தன்னை லவ் பண்ண ஒரு பர்சன் ஹார்ட்டாக அவரை பார்க்க முடியல, அவர் ஹாப்பியாக மட்டும் போய் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மோட பேச முன்னாடி சென்ஸ் ஆயிருக்கு. அது பார்க்குற அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஜிம்முக்கு பேபிக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஒரு 6 month ஆஃப்டர் வந்தாச்சு. 6 month நம்ம ஜிம்மில் ரொம்ப அழகாக அப்படி பார்த்துருப்பாங்க. ஒரு 6 month ஆஃப்டர் தான் நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மி சார் போடாமல் சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் ஃபிலிக்ஸாக சொல்கிறாங்க. அது சார் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குற சரி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஏதோ சாரே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ட்ரெஸ் அழகாக இருக்குது. ஏதோ பார்ட்டியா ஜிம்மி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி கூட்டிட்டு போகிறாங்க. போய் பார்த்தாக்க அங்கே நம்பிட்டு ரொம்ப அழகாக நம்ம ஜிம்முக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்மில் அரேஞ்ச் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம நம்பி நல்லா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லி மேரிமி பார்ட்டிங் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்லி பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இது உங்களுக்காக சொல்கிறாங்க, எனக்காக சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தாக்க அப்படி டார்க்காக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் லைட்ஸ் ஆன் ஆகுது. பார்த்தாக்க அங்கே தான் நம்ம நம்பிச்சு ஊற்றிட்டு நீரில் எப்படி இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. வில்லி மேரிமி ஜிம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுலாம் நம்ம காலையில் சொல்கிறாங்க. தெரியும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் எப்படி உனக்கு தெரியும். சரியா லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறேன். இதனால் ப்ராப்பராக அவன் கன்ஃபியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது ஆசை. சரியா நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுட்டு அது சொல்கிறாங்க. வில்லி மேரிமி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எஸ் நம்பிச்சுனா ஐ வில் மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ நம்பி படிச்சு ஹேண்ட் ரிங்கு போட்டுவிடுறாங்க. ரிங்கு போட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கையில் பேபி வச்சிருக்காரு. இப்போ நம்ம நம்பி பார்க்க எனக்கு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் வந்து பேபி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு நம்பி போட்டுக்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. நம்பி தான் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஜிம் ஹக் படிக்கிறாங்க. லவ் யூ டூ ஹாப்பி. ஜிம் ஹக் படிக்கிறாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பி இந்த லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிவ்யூ பண்ண மாட்டேன் எப்போவும். என் லைஃப்பில் கிடைச்ச லக்கி ஜாம் மக்கள் எப்போ என் கூட இருக்குது. நீ தான் கண்டிப்பாக நம்பி ஒன்றுமே இல்லை நம்பி சொல்கிறாங்க. ஜிம் நம்பி ரைட்டாக ஹக் படிக்கிறாங்க. ஒன்றுமே பண்ணல. நீ தான் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை உண்மையாகவே வந்துட்டு எனக்கு ஒரு பிகஸ்ட் கம்போஸ் வந்து தெரியுமா நம்பி சொல்கிறாங்க. என்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து கேட்க கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஃபீல் பண்ணி விடுறாங்க. எதுக்காக அந்த டே ஸ்பெஷல் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்காக டே ஸ்பெஷலாக சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இந்த டேல தான் நம்பிட்டு தெரிய வந்திருக்கு. ஜிம் தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அதே டேல கரெக்டாக சூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எந்த அளவுக்கு யோசிக்க தெரியுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன் உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் காய் தான். ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப பிரில்லியன்ட் ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் நம்பி ரொம்ப கிராண்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒய்ஃப் ஓகேவா சொல்லிட்டாங்க. கிம் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. பாஸ்ட் ஜிமின் டு கிம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபியை வாங்கி சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே பேபி டாக்டர் கல்யாணம் சொல்லிட்டாங்க. கூட சேர்த்து நம்பி நம்ம பேபி வச்சு வருமா. அந்த பேபி வந்து ஜூன் மந்த் ஓகே ஜூன் மந்த் தான் அந்த பேபியோட பேர். நம்ம நம்பினுடைய அந்த லாஸ்ட் லெட்டர் ஜிம்முடைய லாஸ்ட் லெட்டர் தான் வச்சிருப்பாங்க. ஜூன் மீன் அப்படி சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜூன் மீன் அழகாக தூங்கி டான்ஸ் விட்டாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. சரி சொல்லு உனக்கு என் கூட சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு உங்க கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன நம்பியா கேள்வி இது. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி கம்ஃபர்டபுளாக போயிடும் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா ஃபிசிக்கலாக சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக ஜிம் கேட்குறாங்க. பேசிக்கலாக எனக்கு என்னோட ஒய்ஃப் வெயிட் பண்ண கூட இருக்குது. ஆனால் ஒய்ஃப் ஓகேனா ஓகே எல்லாருக்கும் வேணும் அப்படி வெயிட் பண்ணுறேன் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே நம்பினா நீ சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேள்விப்பட்டேன். ஜின்னும் சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் டேவும் டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்ன ஆமாம் ஜின்னும் டேவும் டேட் பண்ணுறாங்க. டேவா ஆமாம் டேக்கு ஜின்னு பிடிக்கும். ஒரு ஒன் சைடில் மாதிரி இருந்து தெரியல அப்பலாம். இப்போ நான் ஷுவா சொன்னேன். ஓகேவா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற சொல்லிட்டு ஒன் டே நான் ஃபீல் பண்ண சொன்னால் எப்போ ஜின்னு வந்து லைஃப் மூவ் ஆன் பண்ண சொல்லி கேட்டுதான் சொல்கிறாங்க. அது நீ ஒருப்படா இப்போ நான் அப்படியே ஒருப்படா ஜஸ்ட் நம்ம லவ் பண்ணுற பர்சன் ஹாப்பியாக நினைப்பா சொல்கிறாங்க. ஹார்ட்டான பர்சன் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படியே யோசிச்சு ஓகேவா. அப்போ ஷுவா சொன்னேன். ஜின்னு நம்ம ஷுவாவும் நம்ம டேவும் நம்ம ஜின்னும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஹாப்பியாக ஓகே கண்டிப்பாக சீக்கிரம் மேட்ச் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே நம்பி நம்ம சொல்கிறாங்க. அவங்க லைஃப் மூவ் பண்ணுவாங்க ஓகேவா. நம்ம லைஃப் வேறு அவங்க லைஃப் ஓகேவா சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் எனக்கு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக ஒய்ஃப் எடுத்துக்கணும். மினி எனக்கு குழந்தைய பார்த்த ஒருத்தர் நான் ஒரு பர்சன் இப்போ ஒய்ஃபை பார்க்குறேன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சரியா. எனக்கு என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணணும். என் ஒய்ஃபோட ஃபுல் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கொடுத்து வந்து இது பண்ண சொல்கிறாங்க. ஜிம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம்மி நம்பி வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்பிட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக சர்ப்ரைஸாக இருக்குது. உண்மை நீ தான் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப குட்டியோண்டு இருக்கியா
அதான் சொல்கிறாங்க அப்படியே குட்டி ஒன்று இருக்கலாம் ஜிம்மி சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்காது நம்பி சொல்கிறாங்க நம்பி நீ தான் பேசுறியா ஜிம்மி கேட்குறாங்கன்னா லாஸ்ட் நம்பி இப்போ புஷ் பண்ணுறான் ஜிம்மி போயிட்டில ஜிம் லைட் ஆகுறாங்க இப்போ டே அப்படி சொல்கிறா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்பி நம்ம ஜிம்மில் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பி தான் சொல்கிறாங்க ஜென்டலா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அங்கே பாரு ஞாபகம் எனக்கு என்ன நினச்சிருன்னு தெரியாது விட்டு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நான் ரொம்ப ஃபீவரை படுத்துருந்தேன் ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு ரொம்ப டயர்டாக படுத்துருந்தேன் நீ வந்துட்டு சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க ரொம்ப லைட்டாக வைல்டாக இருந்துட்டு சொல்கிறாங்க வைல்டாகவும் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க அப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ரெண்டு பேசாது ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க அப்படியோ உங்கள்கிட்ட பேச விளையாட்டு பேசணும்னு கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குற நம்பினா ஜிம் தான் நம்பி லைட்டாக பிஞ்சு பண்ணுறாங்க இப்போ நம்பி கிஸ் பண்ண அனுப்பிக்கிறாங்க ரொம்ப ஹங்கரியா ஜிம்லாம் நம்பி இருக்காக்கா ஹேண்ட் பண்ண முடியாது ரொம்ப வைல்டாக இருக்கா ஜிம் பார்க்க நம்பினா சொல்லவா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு பவர் மாதிரி இருக்காரு இப்போ ஃபைனலி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு 3 ரவுண்டு போயிருக்கு ஜிம் பார்க்குறாங்க ப்ளீஸ் நம்பிலாம் ஸ்டாப் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க பெயினாக இருக்க சொல்கிறாங்க பெயின் இருக்கா ஓகே அப்படி சொல்கிறாங்க ஆனால் நாளைக்கு எடுத்துப்போம் சரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாளைக்கு எடுத்துப்பேன் டெய்லியும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சார் என்ன முடிவு வரைக்கும் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க இல்லை ஆன்லைனில் படிக்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் ஆன்லைனில் படிக்கலாம் சொல்கிறாங்க அப்படியே ஜிம் வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க கேட்குறேன் ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு என் ஒய்ஃபு காலேஜ் எனக்கு பயமாக இருக்குது சரியாக சொல்கிறாங்க எனக்கு என்னோட கேட்டேன் எனக்கு காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போய் அக்கறை பேர் சொல்கிறாங்க ஆக கேட்குறாங்க அது சொல்கிறாங்க ஸ்கூல் படிக்கும் போய் அக்கறை பேர் சொல்லியிருக்காங்க நீண்ட காலேஜ் சொல்லவே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நீண்ட பாதி பேர் சொல்லவே இல்லை பாதி தான் சொல்கிறேன் சரி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் காலேஜில் போனால் சொல்கிறாங்க அதுக்கு மேரேஜ் குழந்தை பார்த்து சொல்கிறாங்க அது எனக்கு கூட தெரியும் உங்களை பார்த்தா சொல்லுவாங்க குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அனுப்ப முடியும் ஓகேவா நீ ஆன்லைனில் படிச்சுக்க ஓகேவா ஆன்லைனில் படித்து டிகிரி வாங்கிக்கோ சொல்கிறாங்க நம்பி நான் சொல்கிறாங்க உங்கள் பாரு ஒய்ஃபை பிளான் பண்ண முடியும் சரியா எனக்கு எப்போ ஒய்ஃபை பே பண்ண தோணுதோ எப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இருப்போம் சரியா சொல்கிறாங்க நீங்கள் இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்க எனக்கு பிடிக்க கேட்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு என்ன நம்பி எல்லா சைடும் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க நம்பி பார்க்குறேன் உண்மை சொல்லுவா இப்போவும் சொல்கிறேன் உனக்காக எதுவும் எடுப்போம் சரியா யாருக்காக விளையாட முடியும் சரியா நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பி சொல்கிறாங்க வீட்டு நம்பி அப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அது என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க ஒன்றா சொல்கிறாங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்பி ஜிம்மும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ டேஸ் போயிட்டுருக்கு இந்த பக்கம் பேபி கொஞ்சம் ரொம்ப பார்க்குறது நம்பிக்கு ரொம்ப ஹாப்பி அப்படி கொஞ்சிட்டு பாரு யார் தெரியுமா கிராண்ட் மகன் ஃபாரின் வரையும் கிராண்ட் மகன் ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு பிக்சர் வருவாங்களா ஜிம் பார்க்குறாங்க நம்பி நான் எதாவது சரி சரிங்க சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க வளர்க்க சொல்கிறாங்க வளர்க்க சொல்கிறாங்க இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் தாங்க ஜிம் இன்னைக்கு தான் கிராஜுவேட் ஆகுறாங்க நம்ம ஆன்லைனில் தான் இப்போ ஆன்லைனில் தான் படிச்சிருக்காங்க கிராஜுவேட் ஆகுது காலேஜ் போகிறாங்க நம்பி ஜிம் பேபி கொடுக்க போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிராஜுவேட் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க நம்பி நாம சொல்கிறாங்க இங்கே பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தா இன்விடேஷன் வந்துருக்கு இது சொல்கிறாங்க ஜின்னா வந்துட்டு இன்விடேஷன் இருக்கிறாங்க ஓகேவா அவங்க டேக்கு மேரேஜ் நம்ம போகிறமா சொல்கிறாங்க நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறாங்க இப்போ ஃபைனில் ஜிம் நம்பி பேபி 30 டேஸ் ஆஃப்டர் மேரேஜுக்கு போகிறாங்க அவங்க கிராண்ட் வெட்டிங் தான் நம்ம ஜிம்முக்கு டேக்கு சேம் டைம் அதே ஸ்டேஜில் ஒயினுக்கும் ஜெக்கிக்கு மேரேஜ் நடக்கிற ஒயின் நகரம் கேவ் தங்கச்சி இப்போ அவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடக்குது 2 பேருக்கு மேரேஜ் நடக்குது ரொம்ப ஹாப்பியாக போய் பார்க்குறதுக்கு ஜிம் நம்பி பார்க்குறாங்க போய் பார்க்குறா இது யாரும் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்ல வராங்க இப்போ நம்பி பார்க்குறாங்க ஜிம் இதெல்லாம் டீச் பண்ணா கேட்குறாங்க அதை டீச் பண்ணல ஜஸ்ட் சொல்கிறாங்க அது ஒரு ஜிம் மாஸ்டரே சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க சின்ன அங்கிள் ஓகேவா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் நம்பி நான் சொல்கிறாங்க பாரு அவங்க சின்ன அங்கிள் தான் ஓகேவா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் நம்பி உங்களுக்கு எங்கே ஒரு வார்த்தை கூட சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறாங்க நம்பி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு பேபியோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணிடுறாங்க அது அந்த வெட்டிங் ஹால்லே ஜிம்முக்கு மாதிரி நம்பி தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கேட்டு விட பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க அப்படி கூட பார்க்க மாட்டேன் இன்னும் வேறு என்ன பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க ஜிம் பார்த்து நம்பி எப்படி இந்த மாதிரினா சொல்கிறாங்க நான் எப்படி மாட்டேன் ஓகேவா எனக்கு அந்த ஹார்ட்டில் போய் நீயும் குழந்தை சரியா ஒன்றையும் குழந்தைய நான் ஹார்ட்டில் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே நீ தேவையான பேசுனா அப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பார்த்துக்கோ சொல்லி ஜிம்முக்கு நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்த்து நம்பி தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு 1 இயர் போனதுக்கப்புறம் செகண்ட் பேபி பிளான் பண்ண சொல்லிட்டு சரியா ஆனால் எனக்கு பேசணும் இப்போவே சரியாக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அடி போய் பேசக்கூட சரியாக சொல்கிறாங்க அடுப்பு அங்கே அடி போய் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம்மில் லைட்டாக நம்ம நம்பியில் பெஞ்சு போய்ட்டாங்க நம்பி எப்படி ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு க்ளோஸாக இருக்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க நம்பினா அமைதியாக நம்பிச்சிடா ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க அங்கே பாரு பேபி நெக்ஸ்ட் வந்து கிடர்கான் போயிடும் சரியா கிடர்கான் போனதுக்கப்புறம் நீ கூட ஆஃபீஸ் வர சரி சொல்கிறாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ் எனக்கு வர சரியா ஒன்றாவே இருக்கும் சரியா புரியுதா ஜிம் சொல்கிறாங்க நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க புரியுது ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறேன் என் ஒய்ஃப் எல்லாருக்கும் பேசுகிறேன் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தெரிய சொல்கிறாங்க ஜிம் நம்பி பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க எதுக்கு ஜிம் கேட்குறாங்க ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க அதை ஏன் கேட்குறாங்க எனக்கு என்ன லவ் பண்ணதுக்கு எல்லா சுச்சுவேஷன் கூட இருக்கும் சரியா என்னை பற்றி யோசிச்சதுக்கு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நம்பி எதுக்கு எமோஷனாக பேச சொல்கிறாங்க உண்மையை சொல்லுவா இப்போ தான் சொல்கிறேன் உன் லைஃப்பில் சூஸ் பண்ண நினச்சி எனக்கு ஒரு விருப்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அம்மா எனக்கு அப்பா எல்லாருமே கரெக்டாக நம்ம விளையாட்டுருக்காங்க சரியா இவர் மை ஃபேட் இவர் மை லவ் இவர் மை எவ்ரி திங் சார் நம்பி சொல்கிறாங்க ஜிம் நம்பி லிப்பில் பெக் பண்ணுறாங்க இவர் டூ ஆல்சோ ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது
ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்புறம் பாருங்கள் குட்டி பையன் சிம் சொல்கிறாங்க, நம்பிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் போய் குழந்தை பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் நம்ம நம்பிடுறோம், ஸ்டேஜுக்கு போகிறாங்க, போயிட்டு ஜிம்முக்கு போகணும், டேக்கும் விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி மேரேஜ் சொல்லிட்டு வந்து நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்த்து நம்பிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப லவ் பண்ணுறான், ரொம்ப செஞ்சு லவ் பண்ணுறான். சந்தோஷம் லவ் டாஸ் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் தெரியுமா, அவ்வளோ லவ் பண்ணுறான். சரி நீ ஜிம்முக்கு போய் ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறது கண்டிப்பாக நாங்கள் அப்போ ஜிம் இருக்கிறதால நம்பி ஜிம்மில் சிக்ஸ் அது ஜிம் நெக்கில் ஒரு ஹெக்கி மாஸ்டர் இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நீ ஹாப்பியாக அதை போக சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்க லைஃப் அழகாக அம்மன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வீட்டுக்கு டேட்டா அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி சொல்லுங்க சொல்லிட்டாங்க. என்ன ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்டோரி சொல்லுங்க சொல்லிட்டாங்க. மம்மா ஸ்டோரி, என்னோட மம்மா ஸ்டோரி சொல்லவா கேட்குறாங்க. என் பக்கம் நம்பிச்சு என்ன சொல்ல போய் சொல்லிட்டாங்க. அது சைல்டு ஸ்டோரி சொல்லவா சொல்லிட்டாங்க. அதுவா சொல்லுங்க சொல்லிட்டாங்க. நம்பிடுமே பேபிக்கு ஸ்டோரி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா 60 ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ நைட்டு தான் பேபி தூங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அழகாக பக்கத்தில் படுக்கிறாங்க. இப்போ நம்பி இப்படி ஜிம் ஹக் பண்ணுறாங்க. ஏன் நம்பிக்கலாம் சொல்கிறாங்க. 2 பேர் தூங்க சொல்லிட்டாங்க. டேப் பண்ணி தராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போ இருக்கிற எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. போடுமே என் லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. அப்பா அம்மா நினைச்ச குறையில தெரியாமல் வளர்த்தீங்க. அதுக்கப்புறம் நல்லா பண்ணேன் நம்பிச்சு ரெண்டு கொடுத்து போயிருக்கீங்க தெரியுமா. யுவர் த பெஸ்ட் ஜிம் நினைக்கிறாங்க. நான் பத்திரமா பார்த்துக்கோமா சரியா. அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாம் பெஸ்ட் பண்ணுங்க ஓகேவா. நான் நம்பிச்சு நான் பேபி 3 பேரும் பத்திரமா இருப்போம் ஓகேவா. ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பெஸ்ட் பண்ணுங்க தெரியும் ஓகேவா. ஜிம் தான் நம்பிச்சு கைப்பிடிக்கிறாங்க. நம்பிச்சு நான் பேபி ஜிம்மி சேர்த்து பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ நம்பி நான் சொல்லிட்டாங்க. தூங்கு மாசம் நம்பிச்சு நான் ஹக் பண்ணி தூங்க டேப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். நான் தூக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸ்டோரி எப்படி வரும்னு தெரியல. கொஞ்சம் எப்படியா கொஞ்சம் முன்னாடி மன்னிச்சுக்கோங்க ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.